குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திட்டங்கள் பற்றிலாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படித்தானே. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய விதத்தில் கம்பைல் பண்ணலாம். நம்ம வந்து முக்கியமாக எப்படி நம்ம அந்த திட்டங்களை கவர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கானது, குழந்தைகளுக்கானது இல்லையா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதியவர்களுக்கானது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள், அதாவது ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர், அப்புறமா 3ஆம் பாலினத்தவர், இன்னொன்று மாற்றுத்திறனாளிகள் அப்படிதானே. ஸோ அதில் வந்து பெண்களுக்கானதும் இதுவும் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கும் இல்லையா. ஸோ பெண்களுக்கான இதுவும் குழந்தைகளுக்கானதும் ரொம்ப முக்கியமாக அதிகமாக இருந்திருக்கும். மற்றபடி முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதிதிராவிட பழங்குடியினர், இன்னொன்று சாரி 3ஆம் பாலினத்தவர், ஓகேங்களா, இது கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். ஸோ இந்த அடிப்படையில் லாஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து இதை பற்றி டீப்பாக டிஸ்கஸ் பண்ணோம் அப்படித்தானே. ஸோ அதில் வந்து எப்படி ஷார்ட் நோட் எடுத்து வச்சு படிக்கணும் அப்படின்றதே நான் வந்து லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு சொன்னேன். ஸோ அதில் வந்து உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது அப்படின்னு நம்புகிறேன். ஸோ டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம், இல்லை நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம், ஓகேவா. ஸோ அடுத்த டாபிக் அகைன் இது ஒரு முக்கியமான டாபிக், கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுருவாங்க அப்படின்ற ஒரு டாபிக் தான், ஓகேங்களா. ஸோ இது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைமைகள், ஓகேங்களா. அதாவது எஜுகேஷன் அண்ட் ஹெல்த், அதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம், எஜுகேஷன் அண்ட் ஹெல்த். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கல்வி, எஜுகேஷனை பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம், ஓகேங்களா. எஜுகேஷன் வந்து எப்படி டெவலப் ஆகுது, அதோட ஹிஸ்ட்ரி. ஸோ கல்வி அழகே அழகு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. யார் அவரு? நாலடியார், ஓகேங்களா. நாலடியார்ல ஒரு கல்வி அழகே அழகு அப்படி சொல்றாங்க. ஔவையார் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளமையில் கல். ஓகே. ஸோ கல்வியோட முக்கியத்துவத்தை நம்ம தமிழ்நாடு வந்து இப்போ இல்லை, ரொம்ப பழைய காலத்துல இருந்தே, சங்க காலத்துல இருந்தே நமக்கு வந்து சொல்லிட்டு வராங்க, ஓகேங்களா. தமிழ் லிட்ரேச்சர் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியமா இருக்கட்டும், தொல்காப்பியத்துல இருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அங்கேயே நமக்கு வந்து தொல்காப்பியம், நன்னூல், இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த கிராமர்ஸ் ஃபார் இப்போ இருக்க டீச்சர்ஸ் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் சரி, ஒரு கிராமர் புக்கை வந்து நமக்கு வந்து எழுதிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அங்கேயே நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சங்க காலம் தொட்டு நமக்கு ஆரம்பிச்சது தொடர்ந்து வருது. அதுக்கப்புறம் வந்து சமண புத்த பள்ளிகள் எல்லாமே நமக்கு வந்து வருது இல்லையா. அதுக்கப்புறம் அப்படியே டெவலப் ஆகி நம்ம இப்போ வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்குறோம், ஓகே. ஸோ நமக்கு அதை விட ரொம்ப முக்கியமானது நமக்கு இங்க பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்றது தான், ஓகேவா. ஸோ பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறமா நமக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது 18ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டில் நமக்கு வந்து என்ன மாதிரியான கல்வி முறை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு பாரம்பரிய கல்வி முறை என்னன்னா திண்ணை பள்ளிகள், அதானே. கிராம அளவில் வந்து திண்ணை பள்ளிகள் வந்து நடக்கும் அப்படித்தானே. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குருகுல முறை நமக்கு வந்து இருந்துச்சு. ஸோ குருகுல முறையில் வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதமும் வேதங்களும் படிக்கிறது தான் நமக்கு வந்து அதிகமாக காணப்படுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மடாலயங்களில் சைவ வைணவ மடங்கள், ஸோ அங்கே வந்து தமிழ் இலக்கணம், இலக்கியங்கள்லாம் படிக்கிற மாதிரி இருந்துச்சு, ஓகேங்களா. ஸோ நம்ம கல்வினா முன்னாடி தான் இருக்கும். அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேதங்களை படிக்கிறது, தமிழ் படிக்கிறது, ஓகே, சமஸ்கிருதம் படிக்கிறது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்துலலாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது போக நமக்கு எக்ஸ்ட்ரா பௌத்தம் படித்ததாகவும் மருத்துவம் படித்ததாகவும் வந்து சொல்றாங்க, ஓகே. ஸோ ஆனால் அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா கல்வி வந்து எல்லாருக்கும் சமம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ ஜாதி அதே மாதிரி பாலின அடிப்படையில் வந்து நிறைய தடைகள் இருந்துச்சு, ஓகே. அதாவது ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு கல்வி இல்லை, ஓகே. ஸோ அரசோட கண்ட்ரோல்ல இல்லை எல்லாருக்கும் பொதுவானதாகவோ இல்லை ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணதாகவோ இப்படிதான் அப்படின்ற எதுவுமே இல்லை, இஷ்டத்துக்கு இருந்துச்சு, ஓகேங்களா. டீச்சரை பொறுத்து மாறுபடும், இடத்த பொறுத்து மாறுபடும் இல்லையா. அந்த மாதிரி நமக்கு வந்து கல்வி முறை இருந்துச்சு. ஆங்கிலேயர் காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கல்வி அமைப்பினுடைய தொடக்கம், நான் இப்போ வந்து ஆங்கிலேய காலத்துல எங்க சொல்றேன்னா ஒரு 1800 இருந்து 1853 டைம்ல சொல்றேன், ஓகேங்களா. ஸோ எல்லாமே நமக்கு இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் அப்படியே இந்த ஸ்டோரியை மட்டும் கவனிங்க, அப்புறம் நம்ம வந்து இதுல இருக்க பாயிண்ட்ஸ் பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ ஆரம்ப காலத்துல 1800 டு 1853 உள்ள டைம்ல வந்து சொல்றேன். பாத்தீங்கன்னா நிறைய மிஷினரி பள்ளிகளை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. கிறிஸ்டியன் மிஷினரிஸ் வந்து நிறைய மிஷினரி பள்ளிகளை நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்றாங்க, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னை, திருச்சி, தஞ்சாவூர் இந்த மாதிரி நகரங்கள்ல பள்ளிகள் வந்து ஸ்டார்ட் ஆகுது.
பெண்கள் கல்வியும் வந்து மெதுவா வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பெண்கள் கல்வி நமக்கு வந்து மெதுவா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, அங்க மதராஸ் மாகாணத்துல அ ஒரு கட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேற்கத்திய கல்வி முறை வந்து நமக்கு வருது. அதுல முக்கியமா மதராஸ் மாகாணத்துல நமக்கு வந்து இந்த மேற்கத்திய கல்வி முறைய வந்து நமக்கு கொண்டு வந்ததுல முக்கியமான ஆள் அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா, சர் தாமஸ் மன்றோ. ஓகேங்களா? ரொம்ப ஃபேமஸான பெர்சன் தாமஸ் மன்றோ அப்படின்றவரு. ஸோ அவரு தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இத கொண்டு வராரு. அதுக்கு முன்னாடிலாம் நமக்கு வந்து இங்க வேற என்ன ஸ்கீம்லாம் போயிட்டு இருந்ததுன்னா, திண்ணை பள்ளி முறை நமக்கு வந்து நெறையா இருந்துச்சு. ஓகேங்களா? ஆ திண்ணை பள்ளி முறை நமக்கு அதாவது குருகுல பள்ளி முறை மாரி நமக்கு வந்து திண்ணை பள்ளிகளும் நமக்கு வந்து நெறைய பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நமக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ ஆரம்ப காலத்தில பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, திண்ணை பள்ளி, குருகுல அமைப்பு. இப்போ ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு அப்புறமா மிஷனரி பள்ளிகள்லாம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பெண்கள் கல்வியும் மெதுவா வந்து ஸ்டார்ட் ஆகுது. மதராஸ் மாகாணத்த பொறுத்தவரையிலும் நமக்கு வந்து தாமஸ் மன்றோ வந்து நமக்கு மேற்கத்திய கல்வி முறைய புகுத்துனதுல முக்கியமான ஆளா இருக்காரு. ஸோ மன்றோவுடைய கல்விக்குழு என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலயும் 2 முதன்மை பள்ளிகளை உருவாக்குறதுக்கான பரிந்துரைய வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ மன்றோவுடைய கல்விக்குழு என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலயும் 2 முதன்மை பள்ளிகள உருவாக்கணும் அப்படின்னு நமக்கு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த டைம்ல நெறைய இத ஸ்டார்ட் பண்றாங்க. சென்னை மருத்துவக் கல்லூரி, சென்னை மாநில பள்ளி, சென்னை கிறிஸ்தவ பள்ளி, சென்னை பச்சையப்பன் பள்ளி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இந்த இதெல்லாம் நமக்கு வந்து ஆரம்ப காலத்துல நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணப்படுது. ஆனா இதுல வந்து எல்லாமே அ யார் தான் படிக்கிற மாரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உயர்குடியினர் மட்டும் தான் போகுற மாரி இருந்துச்சு. ஓகேங்களா? இந்த இயர் பார்த்துக்கோங்க எல்லாமே முக்கியம். சென்னை மருத்துவக் கல்லூரி நமக்கு வந்து 1835லயே ஸ்டார்ட் பண்றாங்க. சென்னை மாநில பள்ளி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1836ல ஸ்டார்ட் பண்றாங்க. சென்னை கிறிஸ்தவ பள்ளி 1840ல ஸ்டார்ட் பண்றாங்க. சென்னை பச்சையப்பன் பள்ளி 41ல வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நமக்கு 1813 சார்ட்டர் ஆக்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? 1813 சார்ட்டர் ஆக்ட். இந்த 1813வது சார்ட்டர் ஆக்ட்ல தான் நமக்கு வந்து கல்விக்காக ஒரு நிதியம் வந்து ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் அரசாங்கம் இல்ல. ஈஸ்ட் இந்தியா கிழக்கிந்திய ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி நமக்கு இருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து இங்க வந்து கல்விய பரப்பணும். அதுக்காக முக்கியத்துவம் குடுக்கணும்னு சொல்லிட்டு, ஒரு கல்விக்குன்னு ஒரு நிதியையும் மொத நமக்கு வந்து இது பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதுக்கப்புறம் இந்த கதை வரும். அதுக்கப்புறம் தான் நமக்கு தாமஸ் மன்றோ வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இவர் வந்து கவர்னரா இருப்பாரு. இவர் வந்து 1822 டூ 28 காலகட்டம். 26 காலகட்டம். ஸோ இந்த காலகட்டத்தில நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்றாரு, ஆ மன்றோ வந்து என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் 2 முதன்மை பள்ளிகள வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா 1935ல இதுல இன்னொரு விஷயம். ஸோ 1835ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மெக்காலேவுடைய அறிக்கை வந்து ஆங்கிலேயத்த அதாவது இங்கிலீஷ் வழி கல்விய வந்து கொண்டு வருது. ஓகே. 1835 மெக்காலே அறிக்கை. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்கில மொழியில் தான் அதாவது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ். ஸோ அத வந்து இது பண்ணுது. அதுக்கப்புறமா தான் 1854ல சர் சார்லஸ் வுட்டோடைய அறிக்கை வருது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஆங்கில கல்வியின் மேக்னா கர்ட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்னா கர்ட்டா ஆஃப் அ இங்கிலீஷ் இங்கிலீஷ் மீடியம் இல்லன்னா இங்கிலீஷ் வழி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு மேக்னா கர்ட்டா அப்படின்றது அதுதான் என்ன சொல்றது? உயர்ந்த அறிக்கை, உயர்ந்த ஆணை, இலவம் சட்டம் அப்படின்ற மாரி கொண்டு வராங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கல்வித்துறைகள், பல்கலைக்கழகங்கள், உதவித்தொகை வழங்குறது, பெண் கல்வி இது இந்த மாரி நெறைய சொல்லுது. ஓகேங்களா? இப்ப பாருங்க என்னலாம் சொல்லிருக்காங்கன்னா, மதராஸ் மாநிலத்தில பொது வழிகாட்டும் துறைய வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அனைத்து ஆரம்ப பள்ளிகளுக்கும் மானியங்கள் வழங்குறாங்க. ஓகேங்களா? அனைத்து பள்ளிகளுக்கும் கல்வி மானியங்கள் வழங்குறாங்க. ஆரம்ப கல்வியிலிருந்து கல்லூரி கல்வி வரை எல்லா படிநிலைகளையும் இணைப்பது தான் குறிக்கோளா இருக்குது. தமிழ் மொழியில் கல்வி கற்பிக்கப்பட்டது. ஆங்கிலம் ஒரு பாடமாக கற்பிக்கப்பட்டது. வட்டார மொழி பள்ளிகளும் திறக்கப்படுது. ஸோ இந்த மாரி வந்து எக்ஸ்டெண்ட் ஆவுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதன்படி ஆமா. இதன்படி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து உயர்கல்வியில 1751 மருத்துவப் பள்ளி வந்து மருத்துவக் கல்லூரியா மாறுது. 1757ல நில அளவை பள்ளியா இருந்தது. பொறியியல் கல்லூரியா வந்து மாறுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி வந்து நமக்கு ஒவ்வொன்னா டெவலப் ஆவுது. அதே மாரி முக்கியமானது 1857 வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை பல்கலைக்கழகம் வந்து உருவாக்கப்படுது. ஓகேங்களா?
சென்னை பல்கலைக்கழகம் வந்து உருவாக்கப்படுது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சார்லஸ் வுட்ஸ் இதோடைய கீழ வந்தது. ஓகேங்களா? இது எல்லாம் எந்த எந்த பீரியட்ல 1854ல வந்த சார்லஸ் வுட்ஸ் அறிக்கையின் பலனா நமக்கு வந்து வந்தது. ஓகே. ஸோ ஆமா. 57ல வந்து பார்த்தீங்கன்னா, நில அளவை பள்ளி நமக்கு என்னவா மாறுது? பொறியியல் கல்லூரியா வந்து மாறுது. அதாவது மாநில பள்ளி வந்து மாநில கல்லூரியா மாறுது. எல்லாமே கல்லூரியா மாறுது. அதுக்கப்புறம் 1857ல அது வந்து சென்னை பல்கலைக்கழகமா வந்து உருவாகுது. ஓகே. ஸோ இதெல்லாம் இந்த பீரியட்ல நடக்குது. இது எல்லாமே நமக்கு வந்து உயர்கல்வியுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹண்டர் கமிஷன். 1882ல ஹண்டர் கமிஷன் வந்து ஆரம்ப கல்வி, உதவித்தொகை, தொழில் சார்ந்த பாடங்கள் இதெல்லாம் வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது இவங்களோட மெயின் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்ப கல்வி. அதாவது தொடக்க கல்வியே வந்து அதிக அளவுல புறக்கணிக்கப்படுறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உள்ளூர் வாரி சட்டம் ஒண்ணு நிறைவேத்துறாங்க. எல்லாரும் ஸ்கூலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புதிய பள்ளிகளை திறக்கிறதுக்கு அரசாங்கத்திலிருந்து வந்து மானியங்களை பெறதுக்கும் இது வந்து அ அதிகாரம் குடுக்குது. ஓகே. ஸோ அதாவது மெயினா இப்ப என்ன ஞாபகம் நீங்க வந்து ஆரம்ப கல்விக்கு இம்பார்ட்டன்ட் குடுத்தாங்க. ஏன்னா, ஆரம்ப கல்வியில அதிக அளவுல வந்து புறக்கணிக்கப்பட்டத கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே. அதுக்காப்பும் என்ன பண்ணணும்? நெறைய பள்ளிகள் திறக்கணும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகர்கள் உள்ள கொண்டு வரணும். அப்ப இன்னும் அதிக காசு தேவைப்படும். அப்ப அந்த உதவி தொகைகளுக்காக வந்து பேசுறாங்க. ஓகே. ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஒண்ணு ஆட் பண்ணிக்கோங்க. தொழில் சார்ந்த பாடங்களையும் வந்து உள்ள புகுத்துறாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பண்றாங்க. 1882ல உள்ளூர் வாரிய சட்டம் அப்படின்னு ஒண்ணே வந்து உருவாக்குறாங்க. ஓகேங்களா? என்ன பண்றாங்க? உள்ளூர் வாரிய சட்டம் அப்படின்ற ஒண்ணே வந்து உருவாக்குறாங்க. ஆக்சுவலா அந்த 1857வது சென்னை பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருந்த 3 பல்கலைக்கழகங்கள்ல ஒண்ணு. இப்ப சவுத் இந்தியாவுடைய ஃபுல் கண்ட்ரோலே அந்த சென்னை பல்கலைக்கழகத்துக்கு எல்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாரியான விஷயத்த வந்து அதுல கொண்டு வருவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 1890ல கன்னிமரா நூலகம். 1890ல வந்து என்ன பண்றாங்க? கன்னிமரா நூலகம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்மோர்ல இருக்குது. ஓகே. சென்னை நம்ம கவர்ன்மெண்ட் மியூசியம் எல்லாமே இந்த ஒரே கேம்பஸ்ல இருக்கும். ஸோ கன்னிமாரா நூலகத்த வந்து உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1891ல சென்னையில சட்டக்கல்லூரி வந்து கொண்டு வராங்க. 1902ல வந்து பார்த்தீங்கன்னா, சர் தாமஸ் ராலே, அதாவது ராலே கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சர் தாமஸ் ராலே அப்படின்ற தலைமையில வந்து பல்கலைக்கழகங்கள் குழு உருவாக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன என்ன உருவாக்குறாங்க? பல்கலைக்கழகங்கள் குழு ஒண்ணு உருவாக்குறாங்க. இது வந்து ராலே கமிஷன். அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, தாமஸ் ராலே அப்படின்றது. ஸோ எல்லாமே ஃபேக்ட்டா தான் போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1904ல இந்திய பல்கலைக்கழகங்கள் சட்டம். அதுக்கப்புறம் 1929ல வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை பல்கலைக்கழகம். ஓகே. ரொம்ப முக்கியமானது. அடிக்கடி இது வந்து கேட்டுருக்காங்க இந்த கொஸ்டின. ஓகேவா? ஸோ வந்து பாருங்க, 1902ல வந்து பார்த்தீங்கன்னா, சர் தாமஸ் ராலே தலைமையில என்ன பண்றாங்க? பல்கலைக்கழகங்கள் குழு. ஓகேங்களா? அது உருவாக்குனாங்க. அது எதுக்காக பண்ணுவாங்கன்னா, பல்கலைக்கழகத்தோடைய கல்வி மேம்பாட்டுக்காகவும், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கல்லூரிகள வந்து இணைக்கிறதுக்காகவும், பள்ளி கல்லூரிகள வந்து இணைக்கிறதுக்கு. ஓகேங்களா? பள்ளி வேற, கல்லூரி வேற இல்ல. கன்டினியூஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை இணைக்கிறதுக்காக ஒண்ணு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 1904ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய பல்கலைக்கழக சட்டங்கள் அது தொடர்ந்து வருது. 1929ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை பல்கலைக்கழகம் வருது. ஓகேங்களா? யார் ஆரம்பிக்கிறான்னா, ராஜா சர் அண்ணாமலை செட்டியார் அப்படின்றவரால வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 1935ல இந்திய சட்டம் கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ல வந்து கல்வி வந்து மாநில அரசாங்கம், அதாவது மாகாண அரசாங்கத்திடமே ஒப்படைக்கப்படுது. ஓகே. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் நடக்குது. 1938ல இருந்து ஆங்கில மொழி பாடம் தவிர மற்ற பாடங்கள் எல்லாமே தமிழ் மொழியிலே கற்பிக்கப்படுது. ஆங்கில மொழி பாடம் தவிர மற்ற எல்லாமே தமிழ் மொழியிலே கற்பிக்கப்படுது. 1944 வந்து பார்த்தீங்கன்னா, 6 வயதிலிருந்து 14 வயது வரை உள்ள மாணவர்களுக்கு வந்து இலவச கட்டாய கல்வி வந்து வழங்குறாங்க. ஓகே. 1944 6 வயதிலிருந்து 14 வயது வரை உள்ள மாணவர்கள் வந்து இலவச கட்டாய கல்வி வந்து வழங்குறாங்க. ஸோ இந்த மாரி படிப்படியா முன்னேறிட்டே வருது. ஓகேங்களா? ஸோ இந்த 6 டூ 14 இலவச கட்டாய கல்வி யார் கொண்டு வராங்கன்னா, சர் ஜான் சர்ஜென்டின் அப்படின்றவரு. ஓகேங்களா? இதெல்லாம் இதுவரை கேட்டதில்ல. ஆனா பார்த்து வச்சுக்கோங்க. கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 1944ல சர்ஜென்ட் அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. சர்ஜென்ட்டோடைய அறிக்கை வருது. அது என்ன சொல்லுவாருன்னா, அனைவருக்கும் கல்வி அப்படின்றது. யூனிவர்சல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் சுதந்திர இந்தியாவுடைய கல்விக்கான அடிப்படை அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே. இதுக்கிடையில இன்னொரு விஷயம், இதுல ஏதாவது நம்ம மிஸ் பண்ணிருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். எனிபடி? நம்ம அடிக்கடி பார்த்தோம். அதான் நான் சொல்றேன்ல, எங்க ஏதாவது பாயிண்ட் மிஸ் ஆச்சுன்னா, அத எங்கேயோ கவர் பண்ணிட்டு இருப்போம். ஓகே.
ஸோ ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நமக்கு 1920 அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அ யாரு இவங்க நீதி கட்சி ஆட்சிக்கு வருவாங்க. அப்போ நமக்கு சென்னையில மதிய உணவு திட்டத்த வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படிதானே? ஸோ மதிய உணவு திட்டம் வந்து சென்னையில ஒரு மாநகராட்சி பள்ளியில வந்து முதல் முறையா ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஏழை மாணவர்களுக்கு பள்ளிகளுக்கு கொண்டு வரும் முயற்சியாட்டு மதிய உணவு திட்டத்த வந்து ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. ஸோ சென்னையில அ மாநகராட்சி பள்ளிகள்ல வந்து மட்டும் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? தமிழ்நாடு ஃபுல்லாலாம் பண்ணிருக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ அது வந்து 1920 சம்திங்ல வரும். எக்ஸாக்ட்டா அந்த இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ சின்ன கன்ஃப்யூஷன் ஆகுது. ஸோ பார்த்து சொல்றேன். ஓகேவா? ஸோ இதான் வந்து நமக்கு சுதந்திரத்துக்கு முன்னால நடக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ ஒரு மாதிரி பிளர்ரா இருக்குதா? இப்ப நான் உங்களுக்கு வந்து இத கிளியர் பண்ணி விடுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதுல யாரெல்லாம் நீங்க ஞாபகம் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படிதான் நம்ம வந்து படிக்கணும். ஓகேவா? அந்த ஃபேக்சுவல்லாம் வந்து வேற வழியே இல்ல. ஓகே. வேற ஏதாவது பெஸ்ட் டெக்னிக் இருந்தா கூட நீங்க எனக்கு சொல்லுங்க. ஆக்சுவலா நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே தாமஸ் மன்றோ ஒரு ஆளு. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மெக்காலே மெக்காலே அறிக்கை 1, வுட்ஸ் அறிக்கை, சார்லஸ் வுட்ஸோடைய கல்வி அறிக்கை இது 1. ஓகே. அதுக்கப்புறம் தான் இயர் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டர். ஓகே. தாமஸ் மன்றோ, அப்புறம் வந்து மெக்காலே, அப்புறம் சார்லஸ் வுட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ராலே. ஓகே. அதுக்கப்புறம் வந்து ராலே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சர்ஜன்டின். ஓகேவா? ஸோ இந்த மாரி பேர மட்டும் வரிசையா வந்து ஃபில் பண்ணுவோம். ஓகேவா? இதுக்கிடையில இது ரிலேட்டடா வந்து பார்த்தீங்கன்னா, 1917, 19 வந்து பார்த்தீங்கன்னா, சாட்லர் கமிஷன் கூட வரும். சாட்லர் கமிஷன். ஸோ, அப்போ வந்து இந்த இந்த மாரி பேர மட்டும். அப்போ என் கூட சேர்ந்து அப்படியே ரிமெம்பர் பண்ணுங்க. தாமஸ் மன்ரோ, மெக்காலே, வுட்ஸ், சார்லஸ் வுட்ஸ், அதுக்கப்புறம் யாரு? ராலே, ஆ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சர்ஜன்டின். ஓகே. இப்போ வந்து தாமஸ் மன்ரோ என்ன பண்றாரு? அவ்வளோதான். தாமஸ் மன்ரோ வந்து என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, அந்த மദ്രാஸ் மாநாட்டுல மேற்கத்திய கல்வி முறைய வந்து கொண்டு வந்தவர் இவர் தான் அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் வந்து மெக்காலே அறிக்கை. ஆ லார்ட் மெக்காலே வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்கில கல்விய வந்து இது பண்றாங்க. ஸோ மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்கில கல்வி. ஆங்கில கல்வி. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து சார்லஸ் வுட்ஸ் ஓகேங்களா? ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறாரு. ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்கில கல்வியின் மேக்னா கட்டா அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஆ ஸோ இவரு என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, நெறைய சென்னை பல்கலைக்கழகங்கள்லாம் இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கப்படுது. பள்ளி கல்விகளுக்கு வந்து மானியங்கள் வழங்கப்படுது. ஸோ இந்த பாயிண்ட்லாம் வந்து பார்த்துக்கணும். ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ராலேல வந்து பார்த்தீங்கன்னா, பல்கலைக்கழகங்கள் குழு உருவாக்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து சர்ஜாண்டின் இது முக்கியமானது. 1944ல 6 டூ 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இலவசமா கல்வி வழங்கணும் அப்படின்னு சொல்றாரு. சுதந்திர இந்தியாவுடைய இந்த கல்விக்கான அடிப்படை அப்படின்னு கூட இத சொல்லலாம். ஓகே. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து என்ன ஃபில் பண்ணா, இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும். சென்னை மருத்துவக் கல்லூரி எப்ப ஆரம்பிக்கிறாங்க? ஓகேங்களா? சென்னை மாநில பள்ளி எப்ப ஆரம்பிக்கிறாங்க? சென்னை கிறிஸ்துவ பள்ளி 1840. சென்னை பச்சையப்பன் பள்ளி 1841. ஓ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ உயர்கல்வியில என்ன வளர்ச்சி இருக்குது? 1851ல ம மருத்துவ பள்ளி மருத்துவக் கல்லூரியா வந்து மாறுது. இல்லையா? அப்புறம் நில அளவை பள்ளி 57ல புதிய கல்லூரியா மாறுது. மாநில பள்ளி வந்து மாநில கல்லூரியா மாறுது. இது எல்லாமே ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 1857ல ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை பல்கலைக்கழகம் வந்து உருவாக்குது. 1857ல என்ன ஆகுது? சென்னை பல்கலைக்கழகம் வந்து ஆரம்பிக்குது. ஓகே. ஸோ இதுல இன்னொரு பேர் மட்டும் இல்ல. ஹண்டர் கமிஷன். 1882 ஓகேங்களா? ஹண்டர் கமிஷன் ஆல்சோ வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளூ ப்ளூ கலர் டிக் போடுறதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஆ ரொம்ப லேட்டரா வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய பல்கலைக்கழகங்கள் சட்டம் 1904 1929ல அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து ஸ்டார்ட் ஆகுறது. ஓகேங்களா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, 1923ல வந்து சென்னை பல்கலைக்கழக சட்டம் வந்து உருவாக்கியிருப்பாங்க. 1923ல. வேற என்ன 1935ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா, கல்வி வந்து மாநில அரசாங்கத்தில வந்து ஒப்படைக்கப்படும். அதாவது எல்லாமே ஸ்டேட் லிஸ்ட்ல வந்து இருந்திருக்கும். அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் 1938ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்கில மொழி பாடம் தவிர அனைத்து பாடங்களும் தமிழ் மொழியிலே அ கற்பிக்கப்பட்டுச்சு. ஆ இது ஸ்டேட் லிஸ்ட்னா என்னன்னு தெரியும் இல்லையா? ஸோ ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னால இப்ப இந்தியாவுடைய நிலைமைய எடுத்து பாருங்களேன். அ நீட் வந்து கன்கரன்ட் லிஸ்ட்ல இருக்கிறதுனால, அத வந்து அதாவது கல்வி வந்து கன்கரன்ட் லிஸ்ட்ல இருக்கிறனால நம்மளால நீட்ல வந்து எதுவும் பண்ண முடியல. இப்போ இது முன்னாடி மாரி கல்வி வந்து மாநில பட்டியல்ல இருந்திருந்து அப்டின்னா, மாநில வசம் இருந்ததுன்னா, இப்ப நீட்ல நம்ம சொல்றது தான். ஓகே.
இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டாமினேட் பண்றதுக்கு பண்றாங்க. ஸோ அதான் அதான் இது ஏன் அது முக்கியமான பாயிண்ட் இருக்குன்னா, இதனால தான். கல்வி வந்து மாநில அரசாங்கம் கல்வி சார்ந்து எந்த இதுனாலும் ஈஸியா எடுக்கலாம். இப்போ நம்ம நெறைய வந்து கண்கரண்ட் இருக்கனால, அவங்க சொல்றத கேட்கிற மாரி இருக்குது. அவங்க சொல்றத கேட்கலன்னா, அவங்க அவங்க வந்து நிதி வர மாட்டேங்குது. இந்த மாரி நெறைய சிக்கல்கள் வந்து இருக்குது இல்லையா? ஸோ இதான் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுடைய நிலைமை. ஓகே. ஒரு சின்ன ரீகால் பண்றேன். அப்படியே கவனிச்சுக்கோங்க. முக்கியமானது. பிரிட்டிஷ் காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 1813ல சார்ட்டர் ஆக்ட்ல வந்து கல்விக்காக நிதி ஒதுக்குறாங்க. 1822ல மன்றோடைய ஆய்வு பிளஸ் அறிக்கை நடக்குது. அப்புறம் 1935ல மெக்காலே அறிக்கை. ஆங்கில வழி கல்வி அத வந்து சொல்லுது. 1840ல பிரசிடென்சி கல்லூரி அப்படிதானே பார்த்தோம் இல்லையா? சென்னைக்கு கிறிஸ்தவ கல்லூரி அதாவது பிரசிடென்சி கல்லூரி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 1854ல வந்து பார்த்தீங்கன்னா, சார்லஸ் வூட்ஸ் அறிக்கை. ஓகேங்களா? வூட்ஸ் அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 57ல சென்னை பல்கலைக்கழகம் முக்கியமானது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 1882ல ஹண்டர் கமிஷன் முக்கியமானது. 29ல அண்ணாமலை பல்கலைக்கழகம் நமக்கு முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சுதந்திரத்துக்கு பின்னால நமக்கு கல்வி முறை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த பீரியட 1947ல இருந்து 67 வரை ஒரு காலகட்டம் சொல்லலாம். ஸோ 67 வரை அப்படின்னா காமராஜருடைய ஆட்சி காலம் இருந்துச்சு அப்படின்றது. ஓகேவா? அந்த காங்கிரஸோடைய ஆட்சி காலம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா வந்து அரசியலமைப்பு கொண்டு வராங்க. அரசியலமைப்புல வந்து பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்புல கல்விய வந்து என்ன பண்றாங்கன்னா, ஆர்டிகிள் 45ல குழந்தைகளுக்கு கல்வி அப்படின்றத கொண்டு வராங்க. கல்வி வந்து என்ன பண்றாங்க, குழந்தைகளுக்கு கல்வி அப்படின்றத கொண்டு வரது மட்டும் இல்லாம, அ கல்விய வந்து கன்கரன்ட் லிஸ்ட்ல வச்சுறாங்க. ஸோ கன்கரன்ட் லிஸ்ட் அப்படின்றது தெரியும் இல்லையா? அதாவது கல்வி வந்து மாநில மற்றும் மத்திய அரசு 2டைய பொறுப்பு தான். மத்திய பட்டியல்ல இல்ல, மாநில பட்டியல்ல இல்ல, பொது பட்டியல்ல வச்சுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதான் நான் இப்ப பேசின அந்த விஷயம். பொது பட்டியல்ல வச்சதுனால நெறைய சிக்கல்கள் இப்போ. ஓகே. இது எப்போ வந்து பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கல்வி மாநில பட்டியல்ல இருந்துச்சு. லேட்டரா அந்த எமர்ஜென்சி பீரியட்ல இந்திரா காந்தி டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து பொது பட்டியலுக்கு மாத்திருவாங்க. அத இன்னைக்கு இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ கல்வி கண் திறந்த காமராஜர் அந்த டைம்ல நெறைய பள்ளிகள வந்து ஆயிரக்கணக்கான பள்ளிகள திறக்குறாங்க. கிராமப்புறங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, பள்ளிகள வந்து விரிவாக்கம் பண்றாங்க. மதிய உணவு திட்டம் மாநில அளவுல ஓகேங்களா? பள்ளி சேர்க்கை வந்து இதாவுது. ஓகே. பசியால படிப்ப விட்டு குழந்தை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் வந்து சொல்ற திங்க் பண்றாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான மக்கள் வந்து அதிகமான மாணவர்கள் வந்து பள்ளியில வந்து சேர்றாங்க. ஓகேவா? ஆக்சுவலா அந்த டைம்ல தான் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகமும் வந்து உருவாக்கம் 1966 டைம்ல தான் காமராஜர் பல்கலைக்கழகமும் உருவாக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க, இதே டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, 1964, 65 டைம்ல இடைநிலை கல்வி அளவுல இலவச கல்விய வந்து நமக்கு வந்து அறிமுகம் பண்றாங்க. முன்னாடி வந்து ஆரம்ப கல்வி தான் நமக்கு இலவசமா இருந்துச்சு. இப்போ இடைநிலை கல்வி அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, இலவச கல்வி அப்படின்னு சொல்றத அறிமுகப்படுத்துறாங்க. 1975 காந்திய கிராம கல்லூரி வந்து ஏற்படுத்துறாங்க. இதே டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, தொலைதூர கல்விய வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் 1956 நமக்கு தெரியும் மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, 1982ல சத்துணவு திட்டமா வந்து விரிவுபடுத்தப்பட்டிருக்கும். ஓகே தானே. ஸோ அதுக்கப்புறமா 1986 தேசிய கல்விக் கொள்கை. அதுக்கப்புறமா அதுல வந்து ஒரு சின்ன திருத்தங்கள் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 1986ல யாருடைய பீரியட்னா, ராஜீவ் காந்தி பிரதமரா இருந்த காலகட்டம். ஓகேங்களா? ஸோ இந்த காலகட்டத்தில நமக்கு வந்து தேசிய கல்விக் கொள்கை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த கொள்கையில வந்து மைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் தரமான கல்வி, சமத்துவம், சமூக நீதி. ஓகேங்களா? அனைவருக்கும் அனைவருக்கும் கல்வி. ஸோ அனைவருக்கும் கல்வி அப்படின்றது தான் முக்கிய நோக்கம். அதே மாரி வந்து கல்வியோட தரத்தை வந்து இன்கிரீஸ் பண்றது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சமூக நீதிய வந்து நிலைநாட்டுறது. ஓகே இதான் நோக்கமா இருந்துச்சு. அப்ப கல்வியில சம வாய்ப்பு எல்லாத்துக்கும் குடுக்கணும். எழுத்தறிவு ஒழிப்பு அதாவது எழுத்தறிவு இல்லாம யாரும் இருக்கக்கூடாது. பெண்கள், எஸ்சி, எஸ்டி உட்பட எல்லாத்துக்குமே ஓகேங்களா? ஸோ இன்க்ளூசிவா எல்லாத்துக்குமே ஓகே. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, சுதந்திர இந்தியாவுடைய முதல் கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லலாம். ஓகே. சுதந்திர இந்தியாவின் முதல் கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு இதையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு லெவல்லயும் வந்து பண்றாங்க. டீச்சர்ஸ்க்கு உட்பட. ஓகே. என்ன பண்ணணும் அப்படின்றத பண்றாங்க. இத வந்து 1992ல சில திருத்தங்களும் இதுல வந்து வரும். ஓகே. ஸோ இதுல வந்து வேற ஒண்ணுமே பார்க்கல. இந்த ஸ்லைட் பொறுத்தவரையில பார்த்தீங்கன்னா, இடைநிலை கல்வி அளவுல இலவச கல்வி அறிமுகம் பண்றாங்க.
காந்திய கிராமிய கல்லூரி வந்து ஏற்படுத்தப்படுது. ஓகேங்களா? 1956ல மதிய உணவு திட்டம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. 82ல அது சத்துணவு திட்டமா வந்து மாறுது. இது முக்கியமானது. ஸோ யார் பண்ணாங்கன்னு தெரியும். 56ல காமராஜர் பண்ணது. 82ல யாரு? ஆ எம்ஜிஆர் வந்து சத்துணவு திட்டமா கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ உலக அளவில பாராட்டப்பட்ட ஒரு திட்டம். நெறைய நாடுகள் வந்து நம்மள பார்த்து ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. ஸோ இப்படியா டெவலப் ஆவுது. அப்புறம் 1990, 2010 அது வந்து பார்த்தீங்கன்னா, சர்வ சிக்ஷா அபியான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அனைவருக்கும் கல்வி அப்படின்ற ஒரு இத வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தினுடைய கல்வியில முக்கிய சாதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு சில முக்கியமானத பார்க்க போறோம். ஓகே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1854 ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஃபேக்ட். ஓகேவா? 1854 வந்து பார்த்தீங்கன்னா, பொது கல்வி இயக்குனரகம். ஸோ, பொது கல்வி இயக்குனரகம் அப்டின்னா என்னன்னா, டிபிஐன்னு சொல்லுவோம் இல்லையா? டிபிஐ. இப்ப நமக்கு வந்து நுங்கம்பாக்கத்துல, சென்னையில இல்லையா? அதாவது அங்க தான் வந்து நமக்கு எல்லாமே, அந்த பள்ளி கல்வி சார்ந்த எல்லாமே அங்க தான் நமக்கு இருக்கும். புக்ஸ்ல இருந்து ஏதாவது ஒண்ணு கேட்கணும் அப்டின்னா கூட எல்லாமே. டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்டின்னு சொல்ற பொது கல்வி இயக்குனரகம் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்போது வந்து நான் தமிழ்நாட்டுல வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி அந்த டைம்லயே. ஸோ, இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்போ 1854ல முன்னாடி சொல்றேன். ஓகே. ஸோ பள்ளி கல்வி வந்து அரசுடைய நேரடி கண்காணிப்புல வந்து இருக்கும். ஸோ ஆசிரியர் நியமனம் பண்றது, பாடத்திட்டம், தேர்வு முறை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தான் சொல்றது. பொதுக்கல்வி இயக்குனர் தான் சொல்றது. ஓகேங்களா? அப்புறம் 1910 இடைநிலை கல்விக் கழகம் நிறுவுறாங்க. ஓகேங்களா? அதாவது செகண்டரி எஜுகேஷன் போர்டு. இடைநிலை பள்ளிக் கழகம் அப்படின்றது, கல்விக் கழகம் அப்படின்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹை ஸ்கூல் லெவல்ல வந்து ஒரு தனி நிர்வாக அமைப்பா இருந்துச்சு. பள்ளி, கல்லூரிகளுக்கு இடைப்பட்ட கல்வி அமைப்ப வந்து வலுப்படுத்துறதா இருந்துச்சு. ஓகே. இது எப்போ? 1910. அடுத்தது 1911ல முதல் முறையா எஸ்எஸ்எல்சி தேர்வு வந்து முதல் முறையா நடத்துறாங்க. ஓகேங்களா? எஸ்எஸ்எல்சி செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிபிகேட் எஜுகேஷன். தமிழ்நாட்டுல முதல் முறையா மாநில அளவிலான பொதுத் தேர்வு வந்து நடத்துறாங்க. பொதுத் தேர்வு. அப்ப பொதுத் தேர்வுனா மாநில அளவு எல்லாமே ஒரே கொஸ்டின் பேப்பர், ஒரே எக்ஸாம் நடத்துறாங்க. எப்போ? 1911லயே. இது வந்து கல்வியோட தரத்த அளவிடும் ஒரு முக்கியமான மைல்கல்லா இருக்கு. அப்படி நடத்தினா தான் ஒவ்வொரு ஏரியா அதாவது நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குன்றது தெரியும். அப்படிதானே? நம்ம நமக்கு உள்ள 10 பேருக்கு மட்டும் கல்விய சொல்லிக் குடுத்துட்டு, நம்ம நடத்துறது வந்து கரெக்ட்டா இருக்காது. ஸோ ஃபுல்லாவே ஒரு காமனான எக்ஸாம் நடந்தா தான் எந்த மாரி இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். இல்லையா? ஓகே. ஸோ அதுக்கப்புறமா முக்கியமானது பார்த்தீங்கன்னா, 1953ல குலக்கல்வி திட்டம் வந்து ராஜாஜி காலத்துல வந்து கொண்டு வர்றாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இதெல்லாம். அ ராஜாஜின்றது ராஜகோபாலாச்சாரியார். அவர் வந்து ஸோ அது எப்படி இருந்துச்சுன்னா, ஐ திங்க் பாதி நாள் பள்ளி, பாதி நாள் அந்த குலத்தொழில வந்து கத்துக்கிற மாரி, குடும்பத் தொழில கத்துக்கிற மாரி இருந்துச்சு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இது அகைன் ஜாதி அடிப்படையிலான இத கொண்டு போய் விடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு வருது. எதிர்ப்பால் திட்டமும் அவரு வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. அதாங்க விஷயம். ஓகேங்களா? ராஜினாமா பண்ணிட்டு போயிருவாரு. அதுக்கப்புறம் 1955ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் வந்து பென்ஷன் ஸ்கீம வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு ஆசிரியர் பணிக்கு வந்து ஒரு பாதுகாப்பு குடுக்குற வண்ணமாட்டு. ஓகே ஆசிரியரா இருந்தும் ரிட்டயர்ட் ஆனோம். இனிமே எங்களுக்கு என்ன அப்படின்றப்ப, ஸோ அவங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு குடுக்கறதுக்காக என்ன பண்றாங்க, ஆசிரியர்களுக்கு ஓய்வூதியம் வந்து கொண்டு வராங்க. ஸோ இதனால என்ன ஆகும்? கல்வித்துறையில நெறைய பேர் உள்ள வருவாங்க. அப்படின்ற எல்லா டீச்சர்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆவாங்க. ஓகே இது ஒரு சேஃபான இடம் அப்படின்னு சொல்லிட்டு அதிக பேர் உள்ள வர ஆரம்பிச்சாங்க. திறன் வாய்ந்த ஆசிரியர்கள் நமக்கு கிடைச்சாங்க. 1956ல மதிய உணவு திட்டம் காமராஜர் நமக்கு தெரியும். அவருடைய நோக்கம் என்ன? பள்ளி சேர்க்கை வந்து அதிகமாச்சு. பள்ளியிலிருந்து டிராப் அவுட் கம்மியாச்சு இல்லையா? ஏழை குழந்தைகளுக்கு உணவு கிடைச்சுச்சு. ஓகேங்களா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, 1957ல வந்து தொழிற்கல்வி இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. டைரக்டரேட் ஆஃப் வொகேஷனல் எஜுகேஷன். தொழிற்கல்வி இயக்கம். தொழில்நுட்ப, தொழில்சார் கல்வி வளர்ச்சி இத வந்து கொண்டு வராங்க. வேலைவாய்ப்பு மையமாக கொண்ட கல்வி முறை. அதாவது வொகேஷனல் எஜுகேஷன் ஓகேங்களா? வேலைவாய்ப்பை மையமாக கொண்ட எஜுகேஷன். அதுக்கப்புறம் 1960ல வந்து பார்த்தீங்கன்னா, இலவச சீருடைகள் குடுக்குறாங்க. அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து இலவச சீருடை. ஸோ ஏதாவது ஒண்ணு குடுக்குறாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இது என்ன நோக்கம்? கல்வியோட செலவ குறைக்கும். அப்படிதானே? ஸோ படிக்கிறதுக்குள்ள செலவ குறைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பாடு குடுத்துட்டாங்க. ஓகே. இனிமே ஸ்கூலுக்கு போனா ட்ரெஸ் வேணும். ஓகே. ட்ரெஸ் இல்லாம கூட இருந்துரலாம். எல்லாரும் ஒண்ணா காட்டணும் அப்படின்றப்ப, ஒரு சீருடை பண்ண சொல்றாங்க. ஓகே. அதுக்கும் காசு இல்ல அப்படின்னா, ஓகே இங்க வாங்க நாங்க தர்றோம் அப்படின்றது. ஸோ இதுல வந்து இன்னொரு பிளஸ் பாயிண்ட்னா, ஒரு சமத்துவத்த உருவாக்குறது. பிளஸ் இன்னும் அதிகமா ஒரு ட்ரெஸ் கிடைக்குது அப்படின்றதுக்காக,
ஸோ முன்னாடிலாம் பார்த்துருப்பீங்க. காலையில ஸ்கூலுக்கு போகும்போது போடுற ட்ரெஸ் தான். அடுத்த நாள் காலையில வர அதே ட்ரெஸ் தான். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அந்த ட்ரெஸ்ல தான் இருந்துட்டு, அப்புறமா கழட்டி போட்டு அடுத்த டே ஸ்கூலுக்கு போறது தான். ஓகேங்களா? ஒரு ட்ரெஸ் தான். நீங்க பெரும்பாலும் இத நீங்க நெறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். 90ஸ் கிட்ஸ் வந்து பெரும்பாலும் இத வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி டைம்லைன். ஓகேங்களா? ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, இது வந்து 1960 வர 1964ல இப்போ. ஓகே. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ எல்லாமே புரிஞ்சுச்சு இல்லையா? பொது கல்வி இயக்குனர்னா என்னன்னு தெரிஞ்சுச்சு. அப்படின்னு டிபிஐ. இடைநிலை கல்விக் கழகம் அப்படின்றது என்ன பண்ணாங்கன்னு தெரிஞ்சுச்சு. ஸோ இடைநிலை கல்விக் கழகம் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது ஒரு அ அதான் +1, +2 அதான் வந்து நம்ம அதுக்கான இத எடுத்தாங்க. எஸ்எஸ்எல்சி தேர்வுகள் வந்து நடத்தப்படுது. ஓகேங்களா? +1, +2 போறதுக்கு. குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்த அந்த கதைய பார்த்தோம். ஆசிரியர்களுக்கு ஓய்வூதிய திட்டம். அது ஏன் அப்படின்றத பார்த்தோம். மதிய உணவு திட்டம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். தொழிற்கல்வி இயக்கம் ஏன்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்தது இலவச சீருடை. அதையும் பார்த்தோம். 1964ல உயர்நிலை பள்ளி வர இலவச கல்விய வந்து அறிமுகம் பண்றாங்க. இங்க பாருங்க. ஸோ 1964ல வந்து பார்த்தீங்கன்னா, உயர்நிலை பள்ளி வரை நமக்கு வந்து என்ன பண்றாங்க, இலவச கல்விய வந்து உயர்நிலை கல்வினா 10ஆம் வகுப்பு வரை. 10ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்ப கல்வியா இருந்துச்சு. அப்புறம் 8ஆம் வகுப்பு வரை மாத்துனாங்க. அப்புறம் 10ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி அப்படின்றத கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஆ இக்கல்வி செலவுகள் காரணமாக என்ன மாணவர்கள் பாதியிலே வெளியே போயிறக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக. ஓகே. அடுத்தது 1969 ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாடு பாடநூல் கழகம். 1969 தமிழ்நாடு பாடநூல் கழகம் வந்து நிறுவப்பட்டிருக்கும். ஓகே. தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்ப்பரேஷன் டிஎன்டிபி. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரியான அரசின் கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய பாடநூல்கள். எல்லாத்துக்கும் ஒரே மாரியான பாட புத்தகம் கிடைக்கணும். அதே மாரி கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கணும். என்ன நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு குடுக்க போறோம் அப்படின்றது அரசு எடுக்கிற முடிவா வந்து இருக்கணும். ஓகேங்களா? இஷ்டத்துக்கு புக்ல ஒவ்வொன்னையும் திணிச்சு தான் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ அப்போ கவர்மெண்ட் பண்ற முடிவுல இருக்கிறதுக்காக வந்து பண்றாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து அப்ப என்ன நடக்கும்? தனியார் பப்ளிகேஷனுடைய ஆதிக்கம் வந்து குறையும். தமிழ் மொழி அதிக முக்கியத்துவம் குடுப்பாங்க. சமூக நீதிக்கு அதிக முக்கியத்துவம் குடுப்பாங்க. மாநில வரலாறுக்கு முக்கியத்துவம் குடுப்பாங்க. ஸோ இந்த மாரி நம்ம மண் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் குடுத்து, அத மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக இருக்கும். இல்லையா? ஸோ பள்ளி கல்வியில வந்து ஒரு மாநில அடையாளம் உருவாகுறதுக்கு இந்த தமிழ்நாடு பாடநூல் கழகம் வந்து ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். அடுத்தது 1973 அரசு தேர்வுகள் இயக்கம் நிறுவப்பட்டுச்சு. ஓகே. முக்கியமானது. அரசு தேர்வுகள் இயக்கம். டைரக்டர் ஆஃப் கவர்ன்மென்ட் எக்ஸாமினேஷன். ஓகே. ஸோ இது என்ன எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி இந்த எக்ஸாம்ஸ்லாம் நடத்துறதுக்காக தேர்வுகள் இயக்கம் வந்து அதாவது தேர்வுகள் வந்து வெளிப்படைத்தன்மையாவும், ஒழுங்காவும் கண்ட்ரோல் நடக்கணும். அது கரெக்ட்டான மதிப்பீடுகள், சான்றிதழ் வழங்குறது. ஸோ இந்த வேலைகள்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. ஓகே. அதாவது எஸ்எஸ்எல்சி பொதுவா +1, +2 இந்த எக்ஸாம்ஸ்லாம் நடத்தி ரேங்க் வெளியிடுறது, எக்ஸாம் கண்டக்ட் பண்றது, கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுல இருந்து, ஓகே. அவங்களுக்கு சர்டிபிகேட் குடுக்குறதுல இருந்து எல்லாமே பண்றது. அடுத்தது 1976ல முறைசாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்குனரகம். ஓகே. 1976ல முறைசாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்குனரகம். அதாவது இது என்னன்னா நான் ஃபார்மல் அண்ட் அடல்ட் எஜுகேஷன் டைரக்டரேட். இது வந்து பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கு செல்லாதவர்கள் அதே மாரி பார்த்தீங்கன்னா, வயது வந்தோர்கள். ஓகே. அவங்களுக்கும் கல்வியறிவு குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்டது. முக்கியமா இந்த ஸ்கூல்ல வந்து மிஸ் ஆகி முன்னாடியே வேலைக்கு போன தொழிலாளர்களாகட்டும், பெண்களாகட்டும், முக்கியமா கிராமப்புற மக்கள். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து கல்வி குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பள்ளி செல்லாதவர்களுக்கும் எழுத்தறிவிக்கணும் அப்படின்ற நோக்கத்துல கொண்டு வந்தது. ஓகே. முறைசாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்குனரகம். அதுக்கு தனியா ஒரு இயக்குனரகம், ஒரு டைரக்டரேட் ஒண்ணு ஆரம்பிச்சிருப்பாங்க. 1978ல வந்து மேல்நிலை பள்ளி கல்வி முறை வந்து 10+2 அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து பியூசி அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. எஸ்எல்சிக்கு அப்புறம் பியூசி அதுவே ஒரு காலேஜ் மாரி இருந்துச்சு. அடுத்து என்ன பண்ணாங்க, கல்வி கட்டமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, 1978ல 10+2 அப்படின்னு மாத்துனாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் பீரியட்லயே 10+2+3 அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது 3 அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கல்லூரி நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மேல்நிலை பள்ளிகள் வந்து மேல்நிலை பள்ளி கல்வி அதுவும் உருவாக்கப்படுது. ஸோ அதுவும் இது 10+2ல சேர்க்கப்படுது. அது வந்து பார்த்தீங்கன்னா, கல்லூரி சேர்க்கைக்கு போக முன்னாடியே, அந்த கல்லூரிக்கு சம்மந்தமான ஒரு பாடங்கள் எடுத்து ஆர்ட்ஸோ, சயின்ஸோ, காமர்ஸோ, இன்ஜினியரிங்கோ எடுத்து படிக்கிற மாரியான இத வந்து வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இதோடைய அடித்தளம். இன்னைக்கு நம்ம இதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா?
2+3 இல்ல 10+2+4 அதாவது வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் 1982 நமக்கு தெரியும் சத்துணவு எம்ஜிஆர் காலம். ஸோ கேலோரிஸ் போதுமான அளவு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக 1985 8ஆம் வகுப்பு வரை இலவச புத்தகம் அண்ட் சீருடை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இலவச பாடநூல்கள், இலவச சீருடை. இதற்காக பெற்றோருடைய கல்வி செலவு வந்து குறைக்கணும். அதே மாதிரி பள்ளி விலகலுக்கு டிராப் அவுட்ஸ் வந்து கம்மி பண்ணணும். கல்வியில ஒரு சமத்துவம் வரணும். அதுக்காக வந்து இலவச புத்தகம் மட்டும் சீருடை வழங்குறாங்க. ஓகே தானே? ஸோ எல்லாமே ஓகே தானே? ஸோ அப்போ 1964 உயர்நிலை பள்ளி வர இலவச கல்வி கொடுக்குறாங்க. 1969 தமிழ்நாடு பாடநூல் கழகம் ஆரம்பிக்கிறாங்க. 1973 அரசு தேர்வுகள் இயக்கம் வந்து நிறுவப்படுது. 1976 முறைசாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்குநரகம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. 1978 மேல்நிலை பள்ளி கல்வி, அதாவது 10+2 அப்படின்றத கொண்டு வராங்க. ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து 1982 வந்து ஊட்டச்சத்து திட்டம் அறிமுகம் அப்படின்றது சத்துணவு திட்டம் சொல்றாங்க. சத்துணவு திட்டம் வந்து கொண்டு வராங்க. 8ஆம் வகுப்பு வரை அதுக்கப்புறம் இலவச புத்தகம் மட்டும் சீருடை வந்து வழங்குறாங்க 85ல. ஸோ லென்த்தா போகுது இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பா ஈஸியா தான் இருக்கும். ஸோ கவலைப்பட வேணாம். ஓகேவா? ஓகே. இப்போ 1990 வந்துட்டோம் நம்ம. கொஞ்சம் தான் முடிச்சிடலாம். 1990ல வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் கல்வி ஆராய்ச்சி பயிற்சி இயக்கம். ஓகேங்களா? ஆசிரியர் கல்வி ஆராய்ச்சி பயிற்சி இயக்கம் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஓகே. SCERT அதாவது ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் பயிற்சி பாடத்திட்ட மேம்பாடு கல்வி ஆராய்ச்சி இதுக்கான ஒரு உச்ச அமைப்பா இருக்குது. எதுக்காகலாம் ஆசிரியர் பயிற்சி அப்புறம் பாடத்திட்ட மேம்பாடு இதுக்கெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாடத்திட்டம் அதாவது என்ன சிலபஸ் அப்படின்ற இருக்கட்டும், பாடநூல் தயாரிக்கிறது இருக்கட்டும், ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்குறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே இது கீழே கொண்டு வந்துட்டாங்க. புரியுதா? சிலபஸ் டிசைன் பண்றது, பாடநூல் தயாரிக்கிறது, புக்ஸ் ரெடி பண்றது, ஆசிரியர்களுக்கான பயிற்சி எல்லாம் ஒரே குடையின் கீழ் கொண்டு வராங்க. பள்ளி கல்வி தரத்தை வந்து அறிவியல் அடிப்படையில இன்னும் உயர்த்துவதற்கான முயற்சிகளை வந்து இது எடுக்குது. ஓகேங்களா? அதாவது இது வந்து ஆராய்ச்சி அடிப்படையிலான நிர்வாகத்துக்கு மாறிய காலம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஓகே. அப்புறம் 1995, 96 டைம்ல திருத்தி அமைக்கப்பட்ட பாடத்திட்டம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிலபஸ் சேஞ்ச் பண்றாங்க. 1995, 96 டைம்ல 1 டூ 12 வரை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே வந்து சேஞ்ச் பண்றாங்க. ஸோ எந்த மாரினா கொஞ்சம் வந்து அந்த மனப்பாட கல்வியிலிருந்து கொஞ்சம் புரிதல நோக்கி ஓகேங்களா? ஸோ புரிஞ்சு கத்துக்கணும் அப்படின்ற நோக்கி கொஞ்சம் செய்முறை விளக்கங்களோடு நெறைய வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அறிவியல், கணிதம், சமூக அறிவியல் இந்த பாடங்கள் எல்லாம் வந்து ஒரு புதுமை இருக்குது. ஸோ முன்னாடி மாரி இல்ல. கொஞ்சம் அவங்க வந்து புரிஞ்சு அது பயன்படுறது மாரி அதிகமா வந்து பிராக்டிகல் நெறைய செயல்முறை கற்றல்கள் ஓகேங்களா? நல்ல ஒரு எக்ஸாம்பிளோட செயல்முறை கற்றல்கள் வந்து பண்றது மாரி ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ரிவிஷன் அதாவது சிலபஸ் ரிவிஷன் பண்றாங்க. பாடத்திட்டம் வந்து மாத்தி அமைக்கிறாங்க. 1995, 96 டைம்ல. அதுக்கப்புறம் 2001ல வந்து பார்த்தீங்கன்னா, மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுக்காக ஒரு இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அதாவது டைரக்டரேட் ஆஃப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ். ஓகே. ஸோ அதாவது மெட்ரிக் பள்ளிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா, கண்காணிக்கிறோம், நிர்வகிக்கிறோம். என்ன நடந்துட்டு இருக்குன்றது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக. ஸோ அதுக்கான பாடத்திட்டம், ஆசிரியர் தகுதி, பள்ளி வசதிகள ஒழுங்குபடுத்துதலு, ஓகேங்களா? ஸோ தனியார் பள்ளியினுடைய தரத்தினுடைய கட்டுப்பாடு இது எல்லாமே வந்து பண்றாங்க. ஓகே. ஸோ ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, மெயினா என்ன காரணம் நினைக்கிறீங்க மெட்ரிகுலேஷன்? அப்போ அரசுக்கோ, தனியார் பள்ளிக்கோ இடையில இருக்கக்கூடிய அரசு, தனியார் பள்ளி இவங்களுக்குள்ள கேப் வந்து குறைக்கிறதுக்காக. அப்ப நம்ம ஒரு இயக்குனரகம் ஸ்டார்ட் பண்ணோம்னா, நம்ம வந்து எல்லாமே பார்த்துக்கலாம். அப்படிதானே? ஸோ இல்லன்னா, அவங்க தனியா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, கவர்ன்மெண்ட் ஏதோ பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு இல்லாம, ஸோ இப்ப நம்ம அவங்களையும் பார்த்துக்கிறது மாரி ஒண்ணு வந்து கிரியேட் பண்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது 2010, 11 டைம்ல நமக்கு என்ன ஆரம்பிக்கிறாங்க? சமச்சீர் கல்வி திட்டம் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்படிதானே? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் கமிட்டி ஒண்ணு போட்டிருப்பாங்க. சமச்சீர் கல்வி திட்டம். ஸோ இது என்ன பண்றாங்க? அரசு உதவி பெறக்கூடிய அப்புறம் மெட்ரிகுலேஷன்ல கூட மெட்ரிக் பள்ளிகள்ல கூட ஒரே பாடத்திட்டத்தை வந்து கொண்டு வராங்க. தெரியும் இல்லையா? ஸோ அதாவது சமச்சீர் அப்படின்ற சிபிஎஸ்இ தவிர சிபிஎஸ்இ, இன்டர்நேஷனல் சிலபஸ் அந்த இதெல்லாம் தவிர மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மெட்ரிகுலேஷன் சொல்றேன் முக்கியமா. மெட்ரிகுலேஷன் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே இதுக்கு கீழ வந்துருச்சு. ஓகேங்களா? ஒரே பாடத்திட்டம், ஒரே சிலபஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1 டூ 10 வரை அப்படி இருந்துச்சு. 11, 12 வேற மாரி இருந்துச்சு. அப்புறம் 12 வரை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் சிலபஸ் சேஞ்ச் பண்ணுது. கொஞ்சம் மனப்பாடம் பண்றதெல்லாம் இல்லாம வேற மாரி செயல்பாடு அடிப்படையிலான கற்றல் அப்படின்ற கான்செப்ட்ல வந்து கொண்டு வராங்க. ஓகேங்களா? அதாவது பள்ளியோட அந்த கல்வி தரத்த வந்து இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துறாங்க. ஓகே. ஸோ புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். உண்மையிலேயே அவ்வளோ சூப்பர். இப்ப இருக்க தமிழ்நாடு புக் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா,
அவ்வளோ நல்லாருக்கும். அவ்வளவு ஈஸியா படிக்கலாம். அவ்வளோ நாலேட்ஜ் கேதர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் அந்த புக்க படிச்சீங்கன்னா, நீங்க வந்து போட்டி போடலாம். அப்படின்ற அளவுக்கு புக்கு சூப்பரா இருக்குது உண்மைய சொல்லப்போனா. ஓகே. ஆக்சுவலா நீங்க வந்து இப்ப வந்து நம்ம எடுத்துக்க நோட்ஸ் எல்லாமே எங்க அண்ணன் தான் எடுத்தது. ஸோ அப்ப அந்த புக்ஸ்லாம் நம்ம ரீட் பண்ணும்போது அதோடைய மகிமை தெரிஞ்சுச்சு அப்படின்னு இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, டைம் இருந்தா எல்லா புக்கையுமே ரீட் பண்ணுங்க. ஓகே. ஸோ பொதுவா டெக்னிக்கல் எக்ஸாமுக்காக பிரிப்பேர் பண்றவங்க அத பண்ண மாட்டோம் நம்ம. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இவங்க கண்டிப்பா புக்க ரீட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ எந்த அளவுக்கு அந்த புக் நல்லாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ அப்புறம் 2013 தமிழ்நாடு பாடநூல் கழகம். ஓகேவா? ஸோ அதோடைய பெயர் மாற்றம் நமக்கு வந்து நடக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து எல்லாமே இது கீழ வந்துரும். தமிழ்நாடு பாடநூல் கழகம் மற்றும் கல்வியியல் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் பண்றாங்க. இது கீழ அப்போ கல்வியியல் கழகம் அப்படி உள்ள வரும்போது, பாடநூல் மட்டும் இல்லாம கல்வி சேவைகள், துணை கற்றல் பொருட்கள், ஆசிரியர்களுக்கான உதவி கையேடுகள் இது மாரி எல்லாமே நமக்கு வந்து உள்ள இன்க்ளூட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய முக்கிய சாதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு, கல்வி சம்பந்தமா என்னென்னலாம் கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்றது. ஓகேவா? ஓகே. இத வந்து ரிவிஷன் போக வேணாம்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அப்படியே பார்த்துக்கோங்க. வாட் இஸ் வாட் தான். ஸோ எல்லாத்தோடைய அந்த அந்த லைனோட எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத நான் வந்து தெளிவா சொல்லிட்டே நினைக்கிறேன். இல்லையா? இதுல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு லைன் புரியல. இது என்ன சார் இன்னொரு வாட்டி சொல்லுங்க அப்படின்னா கேளுங்க. இல்லன்னா நம்ம வந்து அடுத்து போலாம். ஸோ வி கோ டூ நெக்ஸ்ட். லாஸ்ட்டா ஒரே குட்டி டாபிக். இல்ல கல்வியில என்ன இருக்குது? இதுல ஒரு சின்ன விஷயம். தமிழகத்தில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்கள். ஸோ நமக்கு வந்து தெரியும். அதாவது கல்வி நிறுவனங்கள் காலேஜ்ல முக்கியமான பெரிய பெரிய காலேஜஸ் தமிழ்நாட்டுல என்னலாம் இருக்கு அப்படின்றது தான். இதுக்கப்புறமும் சிலது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இத பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்திய தொழில்நுட்ப கழகம் ஐஐடி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இல்லையா? இந்திய தொழில்நுட்ப கழகம் எங்க இருக்குது? சென்னையில இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டினுடைய ஒரு முன்னணி பொறியியல் மற்றும் தொழில்நுட்பம். ஓகே. இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தொழில்நுட்ப நிறுவனமா இருக்குது. அறிவியல், பொறியியல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகள், ரிசர்ச் ஒர்க் எல்லாமே இங்க வந்து போயிட்டு இருக்கு. இந்தியாவுல இருக்கக்கூடிய டாப் ஐஐடில இதுவும் ஒண்ணு. அப்படிதானே? அதுக்கப்புறம் இந்திய மேலாண்மை கழகம் ஐஐஎம். ஓகே. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மென்ட் திருச்சியில இருக்குது. ஓகேவா? ஸோ இங்க வந்து என்ன பண்ணுவோம்னா, மேலாண்மை மேனேஜ்மென்ட், வணிக நிர்வாகம், பொருளாதாரம் இத பத்தி படிக்கிறது. எம்பிஏ அதாவது பிஜிடிஎம் இந்த கோர்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? எம்பிஏ படிக்கிறது. பிஜிடிஎம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஃபியூச்சர்ல கூட ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் வந்து படிக்கிறதுக்காக இது வந்து நாட்டினுடைய முதன்மையான மேலாண்மை மேனேஜ்மென்ட் எஜுகேஷன் மையமா வந்து இருக்குது. ஓகேங்களா? தேசிய தொழில்நுட்ப கழகம் என்ஐடி அதாவது இந்திய தொழில்நுட்ப கழகம் ஐஐடி மாரி இது வந்து தேசிய தொழில்நுட்ப கழகம் என்ஐடி அப்படின்றது. ஸோ இதுவும் அகைன் அதே மாரி தான். ஸோ ஆல் இந்தியா லெவல்ல வந்து இதுக்கு வந்து ஜேடபிள்யூ எக்ஸாம் மூலமா தான் அட்மிஷன் நடக்கும். இங்கேயும் பொறியியல், தொழில்நுட்ப கல்வி எல்லாமே மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டுல தான் இதுவும் இயங்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து சிஎல்ஆர்ஐ மத்திய தோல் ஆராய்ச்சி நிலையம். சிஎல்ஆர்ஐ அப்படின்றது சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். சென்ட்ரல் லெதர் இன்ஸ்டிடியூட் சாரி லெதர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சிஎல்ஆர்ஐ அப்படின்றது. என்ன லெதர் அப்படின்னா தொழில், தோல் பொருட்கள், அந்த ரசாயன ஆராய்ச்சி எல்லாமே இங்க பண்ணுவாங்க. இது வந்து சிஎஸ்ஐஆருக்கு கீழ வந்து இயங்குற ஒண்ணு தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய தோல் தொழிலுக்கான ஒரு அறிவியல் ஆதாரமா இது இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? சிம்பிளா சொல்லப்போனா லெதர் இண்டஸ்ட்ரி ரிசர்ச் ஹப். ஓகேங்களா? லெதர் சம்பந்தமான எல்லா ரிசர்ச்சும் அத பத்தியான படிப்புகள் எல்லாமே இங்க இருக்கும். அதாவது மத்திய தோல் ஆராய்ச்சி நிலையம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, தேசிய காசநோய் ஆராய்ச்சி நிறுவனம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ரிசர்ச் இன் டியூபர்குலோசிஸ் காசநோய் டிபி பற்றியான ஆராய்ச்சி. அத தடுக்கிறதுக்காக சிகிச்சை என்ன? என்ன மருந்து? அதுக்கான ஆய்வு. ஓகேங்களா? இது எல்லாமே இங்க போகும். இது வந்து ஐசிஎம்ஆர் கீழ வந்து இயங்குற ஒரு இதுதான். ஓகே. அப்புறம் தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனம் நியாட். மியாட் இல்ல நியாட். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி. ஓகேங்களா? ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஓஷன் டெக்னாலஜி கடல் ஆராய்ச்சி, அதே மாரி கடல்சார் தொழில்நுட்பம். இதுக்காக நம்ம பண்றது. ஆழ்கடலா இருக்கட்டும், கடல்ல இருந்து என்ன ஆற்றல்கள்லாம் எடுக்கலாம், கடல்சார் வளங்கள் என்ன, இத பத்தியான சயின்ஸ் படிக்கிறது, ரிசர்ச் பண்றது, டெவலப் பண்றது எல்லாமே நமக்கு இங்க நடக்கும். இப்போ ப்ளூ எக்கனாமிக்கு இது ஒரு முக்கிய நிறுவனமா இருக்கும் இல்லையா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, மத்திய மின் வேதியியல் ஆராய்ச்சி நிலையம் சிஇசிஆர்ஐ. ஓகேங்களா? மத்திய மின் வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனம் சிஇசிஆர்ஐ சென்னையில இருக்குது. இது அகைன் பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல்
எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அகைன் வந்து அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மின் வேதியியல் சம்பந்தமா ஆராய்ச்சி. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, பேட்டரி டெக்னாலஜியா இருக்கலாம், கரோசன் ரிசர்ச். ஓகே. ஸோ எனர்ஜி ஸ்டோரேஜ் பத்தியான ரிசர்ச் ஒர்க் போயிட்டுருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஆ ஸோ இதுவும் வந்து சிஎஸ்ஐஆர் கீழ தான் நமக்கு வந்து இயங்கிட்டு வருது. ஓகேவா? அடுத்தது காடு ஆராய்ச்சி நிறுவனம். ஃபாரஸ்ட் ரிசர்ச் ரிலேட்டடானது. இது கோயம்புத்தூர்ல இருக்குது. வன பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் ஆய்வு, வனத்துறை கொள்கைகளுக்கு அறிவியல் ஆதாரம் இந்த மாரியான விஷயங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து கத்துக்கிற இடமா வந்து இருக்குது. அந்த ரிசர்ச் நடக்கிற ஒரு இடமாவும் இருக்குது. ரொம்ப முக்கியமா பாருங்க, சர்தார் வல்லபாய் பட்டேல் தேசிய ஜவுளி கல்வி நிறுவனம். ஓகேங்களா? எங்க பார்த்தீங்கன்னா, அகைன் இதுவும் கோயம்புத்தூர்ல இருக்குது. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து என்னவா இருக்கும்? ஜவுளி தொழில்நுட்பம், நெசவு, ஆடை வடிவமைப்பு. ஓகேங்களா? ஸோ வந்து ஃபேஷன் டெக்னாலஜி. அப்புறம் வந்து இந்திய ஜவுளித்துறைக்கு இது ஒரு தொழில்நுட்ப மனித வளமா இருக்குது. ஓகேவா? ஸோ கோயம்புத்தூர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லுவோம். ஸோ அங்க தான் இத வந்து வச்சிருக்காங்க. ஓகே. ஸோ ஜவுளி சம்பந்தமா உள்ளதுக்கு. அப்புறம் மத்திய கடல்சார் உயிரினங்கள் வளர்ப்பு நிலையம். மண்டபம் கேம்ப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் பகுதியில இருக்குது. ஸோ மத்திய கடல்சார் உயிரினங்கள் வளர்ப்பு நிலையம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா கடல் சார்ந்த எல்லா ஆராய்ச்சிகளை வந்து மேற்கொள்றதுக்கு. ஓகேங்களா? ஸோ கடல்சார் என்னெல்லாம் மீன் வளர்ப்பு, கடல்சார் உயிரினங்களுடைய ஆராய்ச்சி, மீன்வளம் பாதுகாப்பு, எப்படி மீன்களுடைய உற்பத்திய வந்து பெருக்கலாம். இந்த மாரியான எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, அனலைஸ் பண்றதுக்காக இருக்கிறது தான் இந்த தமிழகத்தில உள்ள தேசிய உயர்கல்வி நிறுவனங்கள் லிஸ்ட். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுச்சா? மொத்தம் ஒரு 10 சொன்னேன். எல்லாமே வாட் இஸ் வாட்ன்னு தெரிஞ்சிருக்கும். அப்ப இந்திய தொழில்நுட்ப கழகம், இந்திய மேலாண்மை கழகம், தேசிய தொழில்நுட்ப கழகம் எல்லாமே காமன் விட்டுருங்க. இங்க எல்லாமே வந்து இன்ஜினியரிங் அண்ட் அ எம்பிஏ கோர்ஸ் ரிலேட்டட் ஆனது. ஓகேங்களா? பிஇ, எம்இ, எம்டெக் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எம்பிஏ, ஐஐஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா, எம்பிஏ மேனேஜ்மென்ட் கோர்சஸ் எல்லாமே இருக்கும். இது முடிஞ்சு. அப்புறம் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு இருக்காது. தோல் ஆராய்ச்சிக்காக ஒண்ணு, காசநோய் ஆராய்ச்சிக்காக, கடல் தொழில்நுட்ப வளத்துக்காக. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அ மின் வேதியியல், எலக்ட்ரோ கெமிக்கல் அதுக்காக ஒண்ணு, காடு, ஃபாரஸ்ட் பத்தி ஒண்ணு, ஜவுளி ஒண்ணு. ஓகேவா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, நமக்கு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலாம் இருக்குது. இது வந்து அதுக்கு மேல உயர்கல்வி நிறுவனங்கள். ஓகே. ஸோ அந்த வித்தியாசம் புரியல என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. அப்புறம் கடல்சார் உயிரினங்களுடைய வளர்ப்பு நிலையம், மண்டபம் கேம்ப். எங்க இருக்கு? ராமநாதபுரத்துல இருக்கு. ஓகே. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து முக்கியமான தேசிய உயர்கல்வி நிறுவனங்கள். கிளியர்? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் வந்து கல்வித்துறையில தமிழக அரசுடைய சாதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு சில சில என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். அப்புறம் என்ன முக்கியமான பல்கலைக்கழகங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு, நம்ம தமிழகத்தினுடைய நலவாழ்வு அப்படின்ற டாபிக் உள்ள போலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது அப்புறம் நெக்ஸ்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா, கல்வித்துறையில் தமிழக அரசின் சாதனைகள் அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் அதுல வந்து என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 1 முதல் 10 வரை வந்து கட்டாய கல்வி பயில வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2006ல வந்து சட்டம் கொண்டு வராங்க. அப்புறம் காமராஜர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளா கொண்டாடணும்னு சொல்லிட்டு 2006ல யாரு கொண்டு வராங்க? யாரு கொண்டு வராங்க? காமராஜர் அதாவது கருணாநிதி அவங்க கொண்டு வராங்க இல்லையா? ஸோ அதாவது 1 முதல் 10 வரை கட்டாய தமிழக அரசால 2006ல இது வந்து சட்டமாக்கப்படுது. அனைத்து பள்ளிகளிலும் அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பிளஸ் தனியார் கவர்மெண்ட் எய்டட், பிரைவேட் எல்லாத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து என்ன பண்ணணும்? ஆ தமிழ் தமிழ் வந்து கட்டாயம் பயிலணும் அப்படின்றத வந்து கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழியுடைய பாதுகாப்பு, பண்பாட்டு அடையாளம் இதுக்காக தான் நமக்கு வந்து ஏற்படுத்துறாங்க. ஓகேங்களா? ஆ ஏன் முக்கியமா இது இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் தமிழ் கட்டாயம் அப்படின்றது ஒரு கட்டத்தில வந்து எல்லாரும் ஆங்கில வழி கல்வி நோக்கியே போயிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் கொண்டு வர்றது. அடுத்தது காமராஜர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளா கொண்டாடணும்னு சொன்னது 2006ல யார் சொல்லிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருணாநிதி அவர்கள் வந்து முதலமைச்சரா இருக்கும்போது அத வந்து சொல்லிருப்பாங்க. ஓகேங்களா? கருணாநிதி அவர்கள் வந்து முதலமைச்சரா இருக்கும்போது தான் இத வந்து சொல்லிருப்பாங்க. ஜூலை 15 தான் காமராஜர் பிறந்த நாள். அன்னைக்கு தான் வந்து தொடங்கி வைக்கிறாங்க. ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இலவச பாடல்கள் வழங்கும் திட்டம். அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா அந்த சத்துணவை வந்து இன்கிரீஸ் பண்ணிட்டே வருவாங்க. ஓகேங்களா? ஸோ ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு, அந்த வகையில கருணாநிதி பீரியட்லயே வந்து 3 நாள் முட்டை குடுக்குற மாரி சம்திங் ஏதோ ஒண்ணு பண்ணிருப்பாங்க. இப்போ வந்து அதோடைய எக்ஸ்டென்ஷன் தான் இப்போ வந்து காலை உணவு திட்டம் வர வந்திருக்குது. அதே மாரி 2006ல இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இலவச சைக்கிள் வழங்கும் திட்டம் வந்துச்சு நெனைக்கிறேன். அப்படிதானே? ஸோ அப்போ கல்விக்காக பார்க்கும்போது 2011ல இருந்து இலவச லேப்டாப் வழங்கக்கூடிய திட்டம் வந்துச்சு. ஜெயலலிதா அவங்க ஆட்சியில இருக்கும்போது. இல்லையா?
ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, சில கல்வி விருதுகள். ஸோ கல்வி விருதுகள் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் விருது அப்படின்றது. ஸோ பெருந்தலைவர் காமராஜர் விருது வந்து எதுக்காக குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல 10, 12ஆம் வகுப்புல வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் வழியில பயிலும் மாணவர்களுக்காக வழங்கப்படுறது தான் இந்த பெருந்தலைவர் காமராஜர் விருது அப்படின்றது. ஓகே. குறிப்பா இது எதுக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தமிழ் வழி கல்விய வந்து ஊக்குவிக்கிறதுக்காக தான் இது வந்து இருக்குது. ஓகே. ஸோ ஆங்கில வழி கல்வி வந்து ஆதிக்கம் இருக்கக்கூடிய நிலையில, தமிழ் வழியில மாணவர்கள் படிக்கிறதுக்கான தன்னம்பிக்கையை உயர்த்துவதற்காகவும், ஸோ காமராஜருடைய அனைவருக்கும் சமமான கல்வி, சமத்துவம் அப்படின்ற கொள்கைய வந்து நினைவூட்டுவதற்காகவும் தான் இது இருக்குது. ஓகே. ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, புதுமை பள்ளி விருது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எந்த ஸ்கூல் வந்து அதிகமான மாணவர் சேர்க்கைய வந்து மேம்படுத்துதோ, அதே மாரி கற்பித்தல்ல சொல்லிக் குடுக்குறதுல புதிய ஸ்ட்ராட்டஜிஸ வந்து யாரு ஃபாலோ பண்றாங்களோ, அதே மாரி பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய அந்த உள்கட்டமைப்பு தேவைகள்லாம் எந்த ஸ்கூல் வந்து பூர்த்தி பூர்த்தி பண்ணுதோ, இந்த மாரியாட்டு எல்லாத்துலயும் சம்திங் நியூ, சம்திங் பெஸ்ட் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து புதுமை பள்ளி விருது வந்து குடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ கல்வித்துறையில வந்து சாரி புதுமை பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா, மாணவர் சேர்க்கைய வந்து அதிகரிக்கணும். கற்பித்தல், நிர்வாகம், அதே மாரி சமூக பங்கேற்பு. இதுல எல்லாத்துலயும் வந்து புதுசா என்ன பண்றாங்க? ஓகேங்களா? அப்படின்றதுக்காக குடுக்கப்படுறது தான் இந்த இது. ஸோ சிம்பிளா வந்து ஞாபகம் போதும். வாட் இஸ் வாட்ன்னு ஞாபகம் இருந்தா போதும். ஓகேவா? டீப்பா போகணும். இப்ப டீப்பா போகணும்னா நமக்கு வந்து உள்கட்டமைப்புனா என்ன? உள்கட்டமைப்புல என்னலாம் பண்ணணும்? அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்கணும். ஸோ அவ்வளோ தேவையில்லன்னு நான் நினைக்கிறேன் இத பொறுத்தவரையில. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு போர் தான் அடிக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, கனவு ஆசிரியர் விருது. ஸோ கனவு ஆசிரியர் விருது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளிகள்ல அ கணினி வசதிகளுடன் பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்கள், அதே மாரி பார்த்தீங்கன்னா, பாடம் சாராத கல்வி பணிகளையும் சேர்ந்து பண்றவங்க. அதே மாரி அந்த ஸ்கூலோட நலனுக்காக அந்த பகுதி மக்களோட சேர்ந்து ஒரு ஒரு ஆசிரியர் அப்படின்றது ரொம்ப முக்கியமான பெர்சன் இல்லையா? ஸோ அப்போ சம்திங் அ என்ன சொல்றது? மாணவர்கள் கூட, சமூகத்து அந்த பகுதி மக்கள் கூட ஓகேங்களா? ஸோ அந்த மாரி மாணவர் சேர்க்கைய வந்து அதிகப்படுத்துறதுக்காக, அந்த மாரி டிஃபரெண்ட்டா வந்து பண்ற ஆசிரியர்களுக்காக வழங்குறது தான் கனவு ஆசிரியர் அப்படின்றது. ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து குடுப்பாங்க. பள்ளி கல்வித்துறையின் கீழ் தான் இது வந்து நடைமுறைப்படுத்தப்படுது. ஓகேங்களா? ஸோ அப்ப வந்து இதுல வந்து முக்கியமா என்ன சொல்றாங்க அப்டின்னா, மாணவர்களுடைய கனவை உருவாக்குதல் அப்டின்றது. அதான் வந்து கனவு ஆசிரியர் விருது. ஸோ ஏழை, கிராமப்புற, முதல் தலைமுறை மாணவர்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு இவங்க என்ன பண்ணாங்க? ஓகேங்களா? வெறுமனே இந்த கல்விய தாண்டி என்ன பண்ணாங்க அப்டின்றது தான். ஓகேவா? ஸோ என்ன பண்ணா கேரக்டர் பில்டிங்கா இருக்கட்டும், வேல்யூ எஜுகேஷன் சொல்லிக் குடுக்கிறதா இருக்கட்டும், டிசிப்ளினா இருக்கட்டும், ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள். அப்போ புதுமையான கற்பித்தல் முறைகள். பார்த்தீங்கன்னா, மாணவர்கள வந்து அ ஒரு ஆக்டிவ் பேஸ்ட் லேர்னிங் சிஸ்டம் கொண்டு போறது, தொழில்நுட்பங்கள பத்தி சொல்றது, ஓகே. அவங்கள அடுத்த காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு நேரயாவோ, இல்ல ஒரு தொழிற்கல்விக்கு நேரயாவோ அவங்கள வந்து பிரிப்பேர் பண்றது. இந்த மாரியாட்டு அ ஏதோ சம்திங் ஓகேவா? சமூக முக்கியத்துவம் வாய்ந்த செயல செய்றவங்களுக்கு குடுக்குறது தான் இந்த கனவு ஆசிரியர் விருது அப்டின்றது. ஓகேங்களா? அடுத்தது மனாக் அப்டின்றது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அ அதாவது இந்திய அரசினுடைய டிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழ வந்து கொண்டு வரப்பட்டது. இங்க தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா எதுக்காக கொண்டு வராங்க பார்த்தீங்கன்னா, மாணவர்கள்ட்ட உள்ள புதுமை மற்றும் கண்டுபிடிப்பு மனப்பான்மைய வந்து இன்கிரீஸ் பண்றதுக்காக. ஓகேவா? இப்ப பாருங்க தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய லெவல்ல பண்ணிருப்பாங்க. மையம் மத்திய அரசின் அறிவியல் தொழில்நுட்பத் துறையுடன் இணைந்து தமிழகத்துல மனாக் அப்படின்ற ஒரு புத்தாய்க்க ஆய்வு விருது திட்டத்த வந்து கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜில புதிய கண்டுபிடிப்புகள வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அத வந்து இது பண்றதுக்காக, என்கேஜ் பண்றதுக்காக. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து செலக்ட் ஆனீங்க, ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா, ஒரு மாணவருக்கும் 10,000 வர நிதியுதவிய வந்து குடுத்துட்டு இருந்தாங்க. ஓகே. ஸோ நெறைய வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா? ஸோ முன்னாடி ஸ்கூல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸ் பேப்பர்ல நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பயோ டாய்லெட் ட்ரெயின்ல பயோ டாய்லெட்ட வந்து கண்டுபிடிச்சு மாணவி சாதனை, மாணவர் சாதனை, சிறிய ரக செயற்கைக்கோளை கண்டுபிடித்த மாணவர் சாதனை. இந்த மாரிலாம் ஏதாவது நியூஸ் வரும் பார்த்துருக்கீங்களா? இல்ல விவசாயம் சம்பந்தமான ஏதாவது ஒரு கருவிகள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த கருவிய கண்டுபிடிச்சு மாணவி சாதனை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தான். ஓகேங்களா? ஸோ தண்ணீர் சேமிப்புலருந்து, கழிவுநீர் மேலாண்மையிலருந்து, விவசாயத்துக்கு தேவையான கருவிகள், சுகாதாரத்துக்கு தேவையான கருவிகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான சாதனங்கள், இந்த மாரி ஏதாவது டிஃபரெண்டா பண்றவங்கள ஊக்குவிக்கிறதுக்காக பண்ணப்பட்டது தான். ஓகே. இதான் மனாக் அப்படின்றது. அதாவது மாணவர்களுடைய புதுமையை கண்டுபிடிக்க அந்த ஊக்குவிக்க திட்டம். இது வந்து ஒரு 10,000 வரை நிதியுதவி குடுப்பாங்க. ஓகேவா? 6 டூ 12 படிக்கிற மாணவர்களுக்காக. இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழ வந்து செயல்பட்டு வருது. ஓகேங்களா? ஸோ மாணவர்களை
அறிவியல் கற்றல் மற்றும் ஆய்வு பணிகளில் ஈடுபடுத்துவதற்கு ஊக்கப்படுத்துகிறது. ஆக்சுவலா மனாக் அப்படின்றது ஃபுல் ஃபார்ம். அது தேவையா? எழுதிக்கலாமா? மெண்டரிங் அண்ட் நர்ச்சரிங் ஆஃப் ஆத்ம நிர்பார் பாரத். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக அறிவியல் அறிஞர்கள் விருது. ஓகேங்களா? ஸோ தமிழக அறிவியல் அறிஞர்கள் விருது. தமிழக அறிவியல் அறிஞர்கள் விருது. ஓகே. ஸோ தமிழக அறிவியல் அறிஞர்கள் விருது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அறிவியல் தொழில்நுட்பத் துறையில் குறிப்பிடத்தக்க அளவில் பணிகள் செய்த அறிவியலாளர்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக கொண்டு வந்தது. ஓகேங்களா? ஓகே. ஸோ தமிழக அறிவியல் அறிஞர்கள் விருது. ஸோ பேர்லயே இருக்குது நமக்கு அப்படித்தானே. ஸோ எதுக்காக அந்த விருது குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அறிவியல் தொழில்நுட்ப துறையில வந்து குறிப்பிடத்தக்க அளவில் பணிகள் செய்த அறிவியலாளர்களை வந்து ஊக்குவிப்பதற்காக. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, அறிவியல், தொழில்நுட்பம், ஆராய்ச்சி இந்த துறைகள்ல வந்து சிறப்பான பங்களிப்பு செய்ததற்காக குடுக்குறது தான் இது. பள்ளி கல்வி, உயர்கல்வி இது வந்து பார்த்தீங்கன்னா, அறிவியல் தொழில்நுட்பத் துறையுடன் இணைந்து இது வந்து வழங்கப்படுது. ஓகேங்களா? ஸோ ஸ்கூல் எஜுகேஷன் தான். இது வந்து எல்லாமே ஸ்கூல் பேஸ்டு தான். கூடவே சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மென்ட் டிபார்ட்மென்ட்டோட சேர்ந்து நமக்கு வந்து பண்றாங்க. மாநில அளவில அறிவியல் ஆராய்ச்சிய ஊக்குவிக்கும் நோக்குல வந்து பண்றது. கிட்டத்தட்ட மனாக் மாரி தான். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திறனாய்வு தேர்வுகள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஊரக மாணாக்கர் திறனாய்வு தேர்வு. இது வந்து பார்த்தீங்கன்னா, 9ஆம் வகுப்பு ஊரக மாணவர்களுக்காக ஆண்டுதோறும் செப்டம்பர்ல ஊரக மாணாக்கர்களை ஊக்குவிக்கும் விதமாட்டு நடத்தக்கூடிய தேர்வு. ஓகேங்களா? அப்புறம் வந்து தேசிய வருவாய் வழி மற்றும் தகுதி படிப்பு உதவித்தொகை பெறும் தேர்வு. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள்ல 7ஆம் வகுப்புல தேர்ச்சி பெற்று 8ஆம் வகுப்புல பயிலும் மாணவர்களுக்காக கொண்டு வரப்பட்டது தான் தேசிய வருவாய் வழி மற்றும் தகுதி படிப்பு உதவித்தொகை தேர்வு. ஓகே. இது ரொம்ப முக்கியமானது. தேசிய அளவிலான திறனறிவு தேர்வு. இது நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. மற்ற 2 கூட நீங்க வாட் இஸ் சும்மா பார்த்துக்கிட்டாலே போதும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஓகே. தேசிய அளவிலான திறனறி தேர்வு அப்படின்றது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாம். கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் நெறைய பேரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்சிஇஆர்டியால கண்டக்ட் பண்றது. என்சிஇஆர்டி கண்டக்ட் பண்ற தேசிய அளவிலான ஒரு உதவித்தொகை தேர்வு. ஓகேங்களா? தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம். இது வேற ஒண்ணும் இல்ல. என்சிஇஆர்டி. என்சிஇஆர்டின்னு தெரியும் இல்லையா? நம்ம தமிழ்நாடு ஸ்கூல் புக் வந்து எஸ்சிஇஆர்டி அப்படிதானே? ஸோ இது மாரி பார்த்தீங்கன்னா, அந்த சிபிஎஸ்இ ஸ்கூல் புக்லாம் பார்த்துருப்பீங்களா? என்சிஇஆர்டி யுபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க அந்த புக் தான் படிப்பாங்க. அந்த மாரி சிபிஎஸ்இ புக்ஸ் எல்லாமே என்சிஇஆர்டி. ஸோ தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம். அவங்களால நடத்தப்படுறது தான் இது என்சிஇஆர்டி. 1963ல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். 1963ல இருந்தே கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க. 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்காக திறமையான மாணவர்கள அடையாளம் கண்டு ஊக்குவிப்பது தான் இதோடைய நோக்கமா இருக்குது. அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்படி சொல்லல. அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஓகே. ஸோ இதான் இதுல முக்கியமானது. வேற ஒண்ணும் இல்ல. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார நிலை காரணமாக எந்த ஒரு குழந்தைகளுடைய கல்வி வந்து இதாயிறக்கூடாது. ஸோ ஓகே உண்மையிலே திறமையா இருக்கானா, அவனுக்கு நம்ம வந்து குறிப்பிட்ட அளவு இத குடுத்து, அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து என்கரேஜ் பண்ணி விடுவோம் அப்படின்றதுக்காக. ஓகே. அதுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு திறனறி தேர்வு. ஓகே. ஒரு டெஸ்ட் ஆக்சுவலா. டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன். ஓகே. அடுத்தது கற்கும் பாரத திட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா, பெண்கள் எங்கெல்லாம் எழுத்தறிவுல ஒரு 50% கம்மியா இருக்காங்களோ, லிட்ரசி ரேஷியோல 50% கம்மியா இருக்காங்களோ, அங்க வந்து இந்த திட்டத்த வந்து செயல்படுத்துறாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெண்கள் கற்கும் பாரத திட்டம் அப்படின்றது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து தேசிய உயர்கல்வி திட்டம் ரூசா. ராஷ்டிரிய உச்சார் சிக்ஷா அபியான். அதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஊசா அப்படின்றது. ராஷ்டிரிய உச்சார் சிக்ஷா அபியான். இதன் கீழ பண்ணப்பட்டதான் தேசிய உயர்கல்வி திட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா மத்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு உயர்கல்வி சீர்திருத்த திட்டம். ஓகேங்களா? இது 2013ல தான் கொண்டு வந்திருப்பாங்க. 2013ல இந்த 12வது 5ஆம் திட்டத்துக்கு கீழ கொண்டு வந்திருப்பாங்க. மாநில அரசு பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் தான் இதோடைய முக்கிய இலக்கா இருந்துச்சு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அழகப்பா பல்கலைக்கழகம் 10 பல்கலைக்கழகங்கள்ல ஒன்றாட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும். ஓகே. ஸோ எந்த அடிப்படையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரம், அணுகல், சமத்துவம் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் படி தான். இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து மத்திய அரசு வந்து சப்போர்ட் பண்ணும். மத்திய அரசு 60% நிதியையும், மாநில அரசு 40 இதையும் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்து இன்கிரீஸ் பண்ணும். சிம்பிளா சொல்லப்போனா,
ஸ்டேட் ஹையர் எஜுகேஷனுடைய தரத்தோடையும் மேம்பாட்டையும் இன்க்ரீஸ் பண்றதுக்காக. ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான். தேசிய உயர்கல்வி திட்டம் ரூசா. இது வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க. ராஷ்டிரிய உச்சத்தார் சிக்ஷா அபியான் திட்டம். ராஷ்டிரியனா இந்தியா, உச்சதார்னா உயர், சிக்ஷன்னா கல்வி. ஓகே, அபியானா திட்டம். அவ்வளவுதான். அடுத்தது நம்ம வந்து முக்கியமான அந்த பல்கலைக்கழகங்கள் மட்டும் நம்ம வந்து பார்த்து முடிக்க போறோம். கண்டிப்பா இதுல ஒரு கொஸ்டின் வரும். மேட்ச் த ஃபாலோயிங்ல பிடிச்சி கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. சென்னை பல்கலைக்கழகம் எப்போ ஆரம்பிச்சாங்க? நம்ம இதை பற்றி அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தே பேசணும் இல்லையா? 1957 வந்து ஆரம்பிச்சாங்க. அப்படிதானே? 1957 வந்து ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு இப்போ ஒரு கொஸ்டின். மெட்ராஸ் மாநில பள்ளி 1836 ஆரம்பிச்சாங்க. கரெக்டா? வேற என்ன? சென்னை கிறிஸ்தவ பள்ளி 1840 ஆரம்பிச்சாங்க. கரெக்டா? மெட்ராஸ் பிரசிடென்சி காலேஜ் எப்போ ஆரம்பிச்சாங்க? 1851 வந்து ஆரம்பிச்சாங்க மெட்ராஸ் பிரசிடென்சி காலேஜ். அப்படிதானே? வேற என்ன பார்த்தோம் நம்ம அதுக்கு முன்னால? மெட்ராஸ் மெடிக்கல் ஸ்கூல் அது வந்து 35 ஆரம்பிச்சிருப்பாங்க. அது வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஆட்டு வந்து 51 மாத்திருப்பாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி உள்ளது. கரெக்ட் தானே? ஸோ 36 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 மெட்ராஸ் மெடிக்கல் ஸ்கூல் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கூல் பள்ளியும் ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்புறம் காலேஜும் மாத்திருப்பாங்க. 36 மெட்ராஸ் ஸ்டேட் ஸ்கூல், மெட்ராஸ் மாநில பள்ளி. அதுக்கப்புறம் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதாக மாதிரி இருக்கும். ஓகே, வேற என்ன பார்த்தோம்? பிரசிடென்சி காலேஜ் எப்போ? 51. சென்னை கிறிஸ்டியன் ஸ்கூல் 40. ஓகே, இப்போ சென்னை பல்கலைக்கழகம் நமக்கு வந்து 57 செப்டம்பர் 5 அன்னைக்கு நிறுவப்படுது. யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. தன்னாட்சி கல்லூரிகள் என்னும் கோட்பாட்டினை அறிமுகப்படுத்திய முதல் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இதெல்லாம் ஜஸ்ட் வாட் இஸ் தான் இயர் நான் வச்சுக்கோங்க. இது நான் வச்சுக்கோங்க, வேற எதுவுமே தேவையில்லை. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம். மதுரை காமராஜர் பல்கலைக்கழக சட்டம் 1965 படி கற்பித்தல், ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்க பணிகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிறந்த நிறுவனம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம். அடுத்தது பாரதியார் பல்கலைக்கழகம் எங்க இருக்குன்னா கோயம்புத்தூர்ல இருக்குது. பாரதிதாசன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து திருச்சியில் இருக்குது. பாரதியார் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்குது. 1982 சேம் 1982 வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் பல்கலைக்கழகம் கல்வி, ஆராய்ச்சி, விரிவாக்க செயல்பாடுகளுக்காக திருச்சியில வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இன்னொன்று 1929 ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. முன்னாடி என்னது? அண்ணாமலை பல்கலைக்கழகம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதிக டைம் கேட்டிருக்காங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அழகப்பா பல்கலைக்கழகம் இப்பதான் பார்த்தோம். அது ஒரு சிறப்பு பார்த்தோம். 1985 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துதான் சென்னை அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம். ஓகேங்களா? அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல்ல இருக்கும் நினைக்கிறேன். ஸோ 1984 கல்வியின் வழி எல்லா தளங்களிலும் மகளிரை மேம்படுத்தும் சீரிய இயக்கோடு வந்து பணியாற்றிட்டு வருது. ஓகேவா? எஸ், கொடைக்கானல் அன்னை தெரசா பல்கலைக்கழகம். அப்புறம் மனோமணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் இந்த திருநெல்வேலியில். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் கல்வியை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி உமன்ஸ் அன்னை தெரசா பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னா 1984 கொடைக்கானலில் விமன்ஸ்க்காக பெண்களுடைய உயர்கல்வியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனோமணியம் பல்கலைக்கழகம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து 1990 தமிழ்நாடு அரசால் வந்து நிறுவப்பட்டது. 1990 இது எல்லாமே கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு பண்ணது. ஓகேவா? ஸோ மனோமணியம் சுந்தரனார் அவருடைய பேர்ல வந்து பண்ணப்பட்டது. யார் அவரு மனோமணியம் சுந்தரனார்? அவரை பற்றி டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஓகே ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் 1990 கொண்டு வந்தது. ஸோ மனோமணியம் சுந்தரனார் நமக்கு தமிழ் தாய் வாழ்த்து பாடல் எழுதிவர் இல்லையா? அதனால வந்து கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, அந்த மனோமணியம் அப்படிங்கிற நாடகம் வந்து ஃபேமஸ் ஆனதுலாம் அவர் வந்து மனோமணியம் சுந்தரனார் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. ஓகே, ஸோ 1990 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. திருநெல்வேலி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை தாண்டி எதுவும் இல்லை. பெரியார் பல்கலைக்கழகம் சேலத்தில் வந்து 1997. திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் வந்து பார்த்தீங்கன்னா 2002 வந்து நிறுவப்பட்டிருக்கும். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் அது 2002 திருவள்ளுவர் பல்கலைக்கழகம். ஸோ திருவள்ளுவர் சுற்றி இப்போ நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்குது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. முக்கியமாக இந்த வள்ளுவர் கூட்டத்தை வந்து சீரமைச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது. இது வந்து திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்குது. வேலூர் மாவட்டத்தில் இருக்குது. 2002 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அது இருக்குது இல்லையா? ஓகே,
திருவள்ளூர் பேர்ல ஒரு மாநில பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ எல்லாம் ஆரம்பிச்சுட்டு ஒரு முக்கியமான பேர் வைக்கணும். ஸோ திருவள்ளூர் பேர்ல வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க வேலூர்ல. அப்புறம் வந்து தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி திறந்தநிலை பல்கலைக்கழகம் 2002 சென்னையில ஒரு இடத்துல இருக்கும். ஸோ அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆல்ரெடி பார்த்தோம். 1929 முக்கியமான நாள மறுபடியும் கொண்டு வந்திருக்கேன். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் 2008ல வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அண்ணா பல்கலைக்கழகம் 1978ல வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கு கீழ வந்து 533 பொறியியல் கல்லூரிகள அது கீழ கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப கொஞ்சம் மாறி இருக்குது. நெறைய கல்லூரிகள் எல்லாம் போயிட்டு ஸ்கூல் புக் டேட்டா படி 533 அத மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த டாபிக் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நலவாழ்வு அப்படின்றது. ஸோ இதுவும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக். ஒரு ஈஸியான டாபிக். நம்ம வந்து ஷார்ட்டா முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ முக்கியமானது பார்க்க போறோம். ஸோ ஸ்கூல் பத்தி கல்வி பத்தி பார்க்கும்போது நமக்கு நெறைய இல்லையா? ஸோ பொறுமையா ஷார்ட் நோட்ஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஈஸியா தான் இருக்கும். இதுவே ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாரி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வரும் இல்லையா? ஸோ அதிலேயே வந்து நீங்க நோட் பண்ணாலும் சரிதான். இல்ல ஒரு ஷார்ட் நோட்ஸ் ஏதாவது சரிதான். ஓகேங்களா? வேற எந்த புக்கையும் நீங்க ஃபாலோ பண்ண வேணாம். நீங்க இத தாண்டி ஃபாலோ பண்ண வேண்டிய ஒண்ணே ஒண்ணு முக்கியமான என்னன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்காம இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு நீங்க போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து வேஸ்ட். ஓகேங்களா? உங்களால ஹை மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. ஹை மார்க் வேற, நல்ல மார்க் வேற. ஓகேங்களா? ஒரு நல்ல ரேங்க் வரணும், நல்ல மார்க் வரணும் அப்டின்னா, நம்ம கிளாஸ் கவனிச்சீங்கன்னா ஜஸ்ட் பாஸ்ல வந்து நிப்பீங்க. ஓகேவா? இன்னும் நல்லா சேஃப்டியா ஓகே ஐயய்யோ! பாஸ் ஆகுமா, ஆகாதான்னு யோசனை இல்லாம இருக்கணும்னா, நம்ம கிளாஸ் கவனிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் நீங்க வந்து பார்த்துட்டு போனீங்கன்னா, தாராளம் போதுமானது. புரியுதா என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு? ஓகே. அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு அதிக முக்கியத்துவம் குடுங்க. அதிக முக்கியத்துவம் குடுங்க. அதிக முக்கியத்துவம். எந்த அளவுக்குனாலும் நீங்க வந்து இதுக்காக முக்கியத்துவம் குடுக்கலாம். ஓகேங்களா? எந்த அளவுக்கு இறங்கி போயிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின படிக்கனாலும் படிக்கலாம். ஓகே. சார் அதில வந்து எப்படி படிக்கணும்? என்ன படிக்கணும்? அதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி எல்லா வீடியோ 2024 லாஸ்ட் வர உள்ள போட்டுருக்கோம். இப்போ 25 நம்ம முடியவும், அந்த கம்பைலேஷன் நமக்கு வந்து வீடியோ வரும். இந்த இந்த இயர் எண்ட் ஸ்டார்ட்டிங்ல வந்துரும். ஓகேங்களா? ஸோ இன்னும் ஒரு 10 நாள்ல வந்துரும். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய யூடியூப் சேனல ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அங்க தான் வரும். ஓகே. ஸோ அது நீங்க அது எல்லாத்துக்கும் காமனாட்டு எல்லாரும் பார்த்துக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சிலபஸ் ஓரியன்டட் நம்ம கிளாஸ் இவ்வளோ போதும். இது போக உங்களுக்கு எதுவுமே பெருசா தேவையில்ல. அப்படி தேவைன்னா அது உங்களிடத்துல நீங்க வந்து படிச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து தமிழகத்தில் சுகாதாரம். ஓகே. முக்கியமான சுகாதார குறியீடுகள் இதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி ஹெச்டிஏ பார்க்கும்போது இது ரிலேட்டடா சில விஷயங்கள நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ தமிழகத்தில் நலவாழ்வு அப்படின்றப்ப ஏப்ரல் 7 உலக பொது சுகாதார நாள் இல்ல? உலக பொது சுகாதார நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 7 அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சுகாதார குறியீடுகள்ல குழந்தை இறப்பு விகிதம் 1000 குழந்தைகளுக்கு எத்தனை பேர் இறக்குறாங்க அப்படின்றது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, தாய்மார்கள் இறப்பு விகிதம் 1,00,000 உயிருள்ள பிறப்புகளுக்கு எத்தனை தாய்மார்கள் அதாவது இறந்து போறாங்க அப்படின்றது, மொத்த கருவள விகிதம். குறிப்பிட்ட ஏஜுக்குள்ள எத்தனை குழந்தைகள் பெற்றெடுக்கிறாங்க அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ குழந்தை இறப்பு விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா, 1000 குழந்தைகளுக்கு எத்தனை இன்ஃபான்ட் மோர்டாலிட்டி ரேஷியோ ஓகேங்களா? ஸோ 1000 குழந்தைகளுக்கு எத்தனை பேர் அப்படின்னு பார்க்குறது. ஓகேங்களா? அப்புறம் தாய்மார்கள் இறப்பு வீதம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எம்எம்ஆர் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்றது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபெர்டிலிட்டி ரேட் மொத்த கருவள விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 3மே நமக்கு வந்து அ இது சம்பந்தமா நம்ம பார்க்க வேண்டியது ஸ்டார்ட்டிங்ல. ஓகேங்களா? ஐ திங்க் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 2024 டேட்டா படி நமக்கு வந்து 1000 குழந்தைகளுக்கு 7.7 ஆயிருக்குது. ஓகேங்களா? 7.7 பேர் வந்து இறந்து போறதா நமக்கு வந்து சொல்றாங்க. அதாவது அது கிட்டத்தட்ட 8 பேர். 8 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை இறப்பு விகிதம்னா அண்டர் அதாவது 1 வயதுக்கு உட்பட்ட 1 வயதுக்கு உட்பட்ட. ஸோ 1 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து இறக்கிறது 7.7. அப்புறம் தாய்மார்கள் இறப்பு விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேஷியோ எம்எம்ஆர் தெரியுங்களா? இது வந்து ஐஎம்ஆர். இது வந்து எம்எம்ஆர். அதாவது இது வந்து 1,00,000 அப்படின்னு கணக்கு வரும். ஸோ 1,00,000 நமக்கு வந்து என்ன கணக்கா இருக்குன்னா, 39 to 40 இருக்குது. ஓகேங்களா? 40 வச்சுக்கோங்க. 40. ஸோ 1000க்கு பார்க்கும்போது இப்ப எவ்வளோ வரும்? 4 தான் வரும். ஓகேங்களா? சாரி 1000 பார்க்கும்போது இன்னும் கம்மியா வரும். நம்ம வந்து 1,00,000 பார்க்கும்போது தான். ஸோ 1,00,000 பெர்த் நடக்கும்போது, அதுல வந்து கிட்டத்தட்ட 40 தாய்மார்கள் இறந்து போறதா வந்து சொல்றாங்க. ஒரு ஆ ரிசர்ச்ல. அதுக்கப்புறம் ஃபெர்டிலிட்டி ரேட், டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் டிஎஃப்ஆர்ன்னு சொல்லுவாங்க. டிஎஃப்ஆர் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்.
டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட். ஸோ இது வந்து 1.6 இது வந்து 1.4 ரீசென்ட் டேட்டா அப்படி இருக்குது. ஓகேங்களா? 1.4 ரீசென்ட் டேட்டா அப்படி இருக்குது. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. ஓகே. இது வந்து இந்தியாவ கம்பேர் பண்ணும்போது ரொம்ப 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 கம்மி. இந்தியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப அதிகமாகுது. 27 சம்திங் இருக்குது. ஓகேங்களா? இந்தியாவோட இது வந்து பார்த்தீங்கன்னா, ரெட்ல எழுதுறதெல்லாம் இந்தியா. ஓகேங்களா? இது வந்து 27 இருக்குது. அதே மாரி இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 97 ஆகுது. 47 நமக்கு வந்து 40 ஆகுது, 97 ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 வர இருக்குது. ஓகேங்களா? நம்ம வந்து குழந்தை பெற்றெடுக்கிற விகிதம் வந்து கம்மியா இருக்குது. நல்ல விஷயம். என்ன சொல்றது? நமக்கு இங்க வந்து அதிகமாகுது. இன்னுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, 2 இணைகள், 3 குழந்தைகள் அப்படின்ற மாதிரியான கான்செப்ட்லாம் போயிட்டு இருக்குது. அது கூட ஓகே. ஃபைன். இது முக்கியமான சுகாதார குறியீடுகள். அடுத்து பார்த்தோம்னா, மகப்பேறு மற்றும் குழந்தை நலம். 100 விழுக்காடு பிரசவங்கள் மருத்துவமனையில் நிகழும் வகையில, 65 பிரசவங்கள் வந்து அரசு மருத்துவமனையில நிகழுது. ஓகேவா? ஸோ சில 100ன்றது எக்ஸாக்ட்டா 100 இல்ல. 99% நமக்கு வந்து மருத்துவமனையில தான் பிரசவம் நடக்கிற சூழ்நிலை கொண்டு வந்தாங்க. வீட்ல பண்றது, வேற யாரோ பண்றது. ஸோ அதனால இறப்புகள் அதிகம் இல்ல. டக்குனு ஏதாவது நடந்துட்டுனா, என்ன பண்ணணும்னு தெரியாது. 65% பிரசவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அரசு மருத்துவமனையில நடக்குது. நல்ல விஷயம். அது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய பெயர். தமிழ்நாடு வந்து நல்ல நிலமையில அர்த்தம். குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை செயல்படுத்துவதில தமிழ்நாடு வந்து முதலிடத்துல இருக்குது. 1956 பிறப்பு விகிதத்தை கட்டுப்படுத்த குடும்ப நல அறுவை சிகிச்சை திட்டத்தையும் கொண்டு வந்திருப்பாங்க. எப்ப? 1956ல. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நமக்கு பிறந்த குழந்தைகளுக்கு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டமும் வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 2007ல பாருங்க, இளம் சிறார் இருதய பாதுகாப்பு திட்டம் வந்து நமக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ முக்கியமானது. அடுத்து கண்ணொளி திட்டம். இந்த ஸ்கூல்லாம் ஐ செக்கப் பண்ண வருவாங்க பார்த்துருக்கீங்களா? ஸோ பள்ளி சிறுவர்கள் கண்ணொளி பாதுகாப்பும் திட்டத்துக்கு கீழ தான் அத பண்றது. அப்புறம் ஜனனி சிசு சுரக்ஷா யோஜனா. சுரக்ஷா காரிய கிராம் திட்டம். ஓகேங்களா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அரசு மருத்துவமனை வரக்கூடிய கர்ப்பிணி பெண்களுக்கும், நோயிட்ட இளம் குழந்தைகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, விலையில்லா மருத்துவ வசதி கொண்டு வரது தான் ஜனனி சிசு சுரக்ஷா காரிய கிராம் யோஜனா அப்படின்றது. இது லைட்டா என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அப்ப 2005ல வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சுகாதார திட்டம். ஸோ தமிழ்நாடு சுகாதார திட்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 2005 ஸ்ட்ரெய்ட்டாவே கொஸ்டின்ல வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. 2005ல வந்து நமக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து உலக வங்கியோட உதவியோட கூட நமக்கு வந்து இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? தமிழ்நாடு ஹெல்த் ஸ்கீம். ஓகேங்களா? ஸோ ஹெல்த் சிஸ்டம். 2005ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. வேர்ல்டு பேங்க் அதாவது ரொம்ப முக்கியமானது உலக வங்கியுடைய உதவியோட கூட கொண்டு வந்திருப்பாங்க. என்னன்னா, அரசு பொது சுகாதார அமைப்புகளை ஓகேங்களா? கவர்ன்மென்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஓகே. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நவீனப்படுத்துவதற்கும், வலுப்படுத்துவதற்கும் மாடர்னைசேஷன் ஆக்கணும். நெறைய புதுசான மெட்டீரியல்லாம் உள்ள எக்யூப்மென்ட்ஸ்லாம் உள்ள கொண்டு வரணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அ அத அத வந்து இன்னும் வலுப்படுத்தணும். ஸ்ட்ராங் பண்ணணும். நெறைய பேர் உள்ள வரணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் ஆ இந்த ஸ்கீம் ஓகேங்களா? அதாவது தமிழ்நாடு சுகாதார திட்டம். இது ஒரு காப்பீடு கிடையாது. ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம்லாம் கிடையாது. ஜஸ்ட் இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு திட்டத்த போட்டு செயல்படுத்துனாங்க. அவ்வளவுதான். ஸோ நோய பிரிவென்ட் பண்றதுல இருந்து ஒரு நோய் வந்தப்ப எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம்ல போனா சரி பண்றது வர நம்ம எல்லாமே பண்றது தான் வந்து இந்த இதுல பேசுறது. ஓகேங்களா? ஸோ அப்புறம் 1993, 94 தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கம் ஆரம்பிச்சாங்க. 2003ல தேசிய புகையிலை கட்டுப்பாடு வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? 1954ல தொழுநோய் ஒழிப்பு. இது ரொம்ப முக்கியமானது. கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்புறம் அத விட முக்கியமானது மனித உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை சட்டம். 1991ல 2019ல நமக்கு உடல் உறுப்பு மாற்று சிகிச்சையில தமிழ்நாடு 5வது முறையா தொடர்ந்து முதல் இடத்துல வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? உடல் உறுப்பு இன்க்ளூடிங் ஹார்ட் கூட. ரீசென்ட்டா கூட ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? பெங்களூர்ல இருந்து இங்க கேட்டிருந்தாங்க இல்லையா? ஃப்ளைட்ல வந்து மெட்ரோ மூலமா அங்க அப்போலோ வந்திருக்கும். ரீசென்ட்டா கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே. ஸோ இந்த மாரி தொடர்ந்து 5வது முறையா நமக்கு வந்து இது வந்து 2019 டேட்டா. ஓகே. ஸ்கூல் புக் டேட்டா. இப்போ உள்ள நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்கலாம். இல்ல அப்படியே விட்டுறலாம். ஓகே. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஓபிடி, சஞ்சீவனி இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல இருந்துகிட்டே இலவசமாட்டு மருத்துவ ஆலோசனை பெறதுக்காக ஓகே. அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு வீடியோ கால் கான்டாக்ட் ஓகேங்களா? அதான் சஞ்சீவனி அப்படின்ற ஒரு ஸ்கீமும் நமக்கு வந்து கொண்டு வந்தாங்க. இந்திய அளவுல என்னென்ன விருதுகள்லாம் வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக சுகாதார நிறுவன விருது வாங்கியிருக்காங்க. இந்தியாவுல போலியோ நோயை ஒழிப்பதில சிறந்த பங்களிப்பதற்காக 2014ஆம் ஆண்டு விருது வாங்கியிருப்பாங்க. ஸோ போலியோக்கான விருது, உலக சுகாதார நிறுவன விருது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தெற்காசிய மற்றும் ஆசிய பசிபிக் மந்தன் சிறப்பு குறியீடு விருது வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா?
ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அ மருத்துவ தகவல் மேலாண்மை திட்டத்திற்காக வந்து பெறப்படுது. தெற்காசிய இட சுகாதார உச்சி மாநாடு விருதுன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? எல்லாம் நாட் சோ இம்பார்ட்டன்ட் ரொம்ப முக்கியம் கிடையாது. நான் சொல்றத மட்டும் நீங்க வந்து 1, 2 படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அ கெபம் அவார்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா, கேப்பம் அவார்டு அப்படின்றது கருப்பை வாய் புற்றுநோயை ஆரம்ப நிலையிலிருந்து அதுக்கு சிகிச்சை படுத்த சிகிச்சைப்படுத்துறத வந்து விரிவா பண்ணிட்டு இருக்கிறதுக்காக, ஓகேங்களா? அந்த 3 மட்டும் இதுல போதுமானது. இது போக வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மருத்துவத்துறை சம்மந்தமாட்டு மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரி, மருத்துவப் பள்ளியா ஆரம்பிச்சு, அப்புறம் 51ல வந்து மருத்துவக் கல்லூரியா மாறும் இல்லையா? ஸோ வந்து 1735 மாநிலத்தின் முதல் மருத்துவக் கல்லூரி. 83ல பல் மருத்துவத்துறை வந்து அரசு மருத்துவமனையா வந்து மாத்திருப்பாங்க. அப்புறம் 1885 கஸ்தூரிபா காந்தி மருத்துவமனை. அதுக்கப்புறம் 1923ல பொதுநலம் மற்றும் தடுப்பு மருந்திற்கான இயக்குநரகம், ஒரு டைரக்டரேட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியமானது 1954ல அடையார் புற்றுநோய் நிறுவனம். யார் கொண்டு வந்தாங்க? முத்துலட்சுமி ரெட்டி அவர்களால் கொண்டு வரப்பட்டது இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்க 1966ல மருத்துவ படிப்பிற்கான துறை. ஸோ மருத்துவ படிப்பிற்கான துறை உருவாக்குனது. அப்புறம் இந்திய மருத்துவத்துறை வந்து உருவாக்குறாங்க 70ல. 81ல மருத்துவ கட்டுப்பாட்டு துறை. ஓகேங்களா? எல்லாம் கீ பாயிண்ட் மட்டும் நான் கிளீன் பண்றேன். அப்புறம் 83ல குடும்ப நலத்துறை உருவாக்கம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ குடும்ப நலத்துறை உருவாக்கம் பண்ணி நமக்கு வந்து பண்ணியிருப்பாங்க. அப்புறம் தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகம் 1994ல பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் 1986ல மாநில மற்றும் மாவட்ட பார்வை இழப்பு கட்டுப்பாட்டு கழகம் பண்ணிருப்பாங்க. 93, 94 டைம்ல எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு கழகம். ஸோ ஜஸ்ட் இத மட்டும் பார்க்கலாம். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ்ல ஒன் பை ஒன்னா நம்ம வந்து டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு மட்டும் போறேன். ஸோ 1999 மருத்துவ மற்றும் ஊரக சுகாதார சேவைகள் இயக்குநரகம் இஎஸ்ஐ வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மாநில நலவாழ்வு கழகம் 2005, 2008ல இறந்தோர்களின் உடல்கள் பாக மாற்று திட்டம் சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 2001ல உணவு பாதுகாப்பு துறை அமைக்கப்பட்டிருக்கும். 2013ல மத்திய அரசால் நகர்ப்புற சுகாதார இலக்கு வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 2014 நமக்கு தெரியும் உறுப்பு மாற்று அதிகார அமைப்பு வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து முக்கியமா தமிழக அரசுடைய சாதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் பண்ணிருக்குது. ஸோ இத வந்து டெஃபினிஷன் விரிவா வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் இப்போ வாட் இஸ் வாட் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த இயர் மட்டும் லைட்டா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெறைய மேட்ச் த ஃபாலோயிங்ஸ்ல வந்து இதெல்லாம் வந்து கேட்கலாம். ஓகே. ஸோ இதான் இன்னைக்கு. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். இல்ல நம்ம இதோட கிளாஸ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ தேங்க் யூ.